morning friends. இப்போ நாம பார்க்க போறது ஷேக்ஸ்பியருடைய 37th play தி டெம்பஸ்ட். ஷேக்ஸ்பியர் மொத்தம் 37 நாடகங்கள் எழுதி இருக்கிறார். அதுல தி லாஸ்ட் பிளே தி டெம்பஸ்ட் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பிளேல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஆக்ட். நமக்கு தெரியும் ஷேக்ஸ்பியருடைய எல்லா நாடகங்கள்லையுமே மொத்தம் 5 ஆக்ட் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல 2 சீன் இருக்கு, செகண்ட் ஆக்ட்ல 2 சீன், தேர்ட் ஆக்ட்ல 3 சீன், ஃபோர்த் ஆக்ட்ல 1 சீன், ஃபிஃப்த் ஆக்ட்ல 1 சீன், மொத்தம் 9 சீன், 9 சீன்ஸ் மாத்திரம்தான் இந்த ஹோல் பிளேயே. இதுல ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் சீன், ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் சீன் ஓப்பனிங் சீன். எப்பொழுதுமே ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள்ல இந்த ஓப்பனிங் சீன்ஸுக்குன்னு சில சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். அது என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, ஜஸ்ட் டு கேப்சர் தி அட்டென்ஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ். ஆடியன்ஸினுடைய கவனத்தை ஸ்டேஜை நோக்கி திருப்புறது. இதுதான் முதல் சீனுடைய ஃபர்ஸ்ட் வேலை இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ நம்முடைய சினிமா தியேட்டருக்கு போகிறோம். தியேட்டரில் டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் உட்காந்துருக்கோம். படம் இன்னும் போடலை. அப்போ ஏதாவது ஒரு பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க, நாம உட்காந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். நாம மாத்திரம் இல்லை, நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், நாம பேசிகிட்டு இருப்போம். அவங்கவுங்க எல்லாரும் அவங்கவுங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது சினிமா ஆரம்பிக்க போகுது அப்படின்ன உடனே என்ன பண்ணுவான், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுவான். அப்போ பாட்டு நின்றுடும், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடும், ஓஹோ இப்போ சினிமா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தெரியும். உடனே கொஞ்சம் ஸ்லைடு போடுவாங்க, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ரீல்ஸ் ஓடும், அப்புறம் மெயின் பிக்சர் வரும். இப்போ நமக்கு நம்மளை தயார் பண்ணிடலாம், சினிமா வரப்போகுது அப்படின்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ சினிமா வரப்போகுதுங்கிறத நம்ம உடனே ரெடியாகிடும், நம்ம பேச்செல்லாம் கொஞ்சம் நிறுத்திடும். இருந்தாலும் வெறும் ஸ்லைடுன்னு ஓடுறதுனால மெதுவாக பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் மெயின் பிக்சர் வந்தோடனே எல்லாரும் கவனம் முழுவதும் அந்த ஸ்க்ரீனில் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. ட்ராமாவே பகல் நேரத்தில் தான் நடக்கும். அப்போது ஒவ்வொருத்தராக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ நாடகம் ஆரம்பிக்க போகுது. நாடகம் ஆரம்பிக்குதுனாக்க கவனத்தை எல்லாம் ஸ்டேஜில் திருப்பணும். பெல் அடிச்சிருவாங்க. பெல் அடித்த உடனே கவனத்தை ஸ்டேஜில் திருப்புறதுக்காக ஃபஸ்ட்டு சீன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரே கொஞ்சம் ஒரு அடாவடியான சீன். எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறவங்க கசாமுசான்னு கத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இப்போ மேக்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா அந்த 3 விட்சஸ் வரும். 3 அந்த ஒரு பேய் மாதிரி 3 வரும். ஆ ஓ ஆ ஓ அப்படின்னு அது சத்தம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அது ஏதாவது பேசிகிட்டே இருக்கும். அப்போது திடீர்னு ஸ்டேஜில் 3 விசித்திரமான உருவங்கள் வந்து ஓன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த உடனே பேசிகிட்டு இருக்கோம்னா இல்லை என்னமோ நடக்குதுடா. அப்போ கவனத்தை அங்கே திருப்புவான். அதே மாதிரி ஒத்தெல்லோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே அங்கே டெஸ்டிமோனா ஓடி போயிட்டா அப்படிங்கிறது, டெஸ்டிமோனாவை காணும் அப்படின்னு அவங்க அப்பா ஒரே சத்தம் போட்டுட்டு இருப்பான். அந்த ஒரே சத்தம் போடுறது, ஒரே இறைச்சல், கத்துறது, இந்த மாதிரியான சீன் தான் ஃபஸ்ட்டு சீன் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த டெம்பஸ்டில் ஓப்பனிங் சீனும் அப்படி தான். இப்போ ஓப்பனிங் சீனில் ஃபஸ்ட்டில் ஒரு ஷிப் ஒன்று கடலில் வந்துட்டு இருக்கு. அந்த ஷிப்பில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ஆக்டில் ஃபஸ்ட்டு சீன். மொத்தம் 9 சீன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஆக்டில் ஃபஸ்ட்டு சீன் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சீனில் கிங் ஆஃப் நேபிள்ஸ். கிங் ஆஃப் நேபிள்ஸ் இவர் பேர் ஆலன்சோ. ஆலன்சோ என்கின்ற கிங் ஆஃப் நேபிள்ஸ் அந்த ஷிப்ல இருக்காரு. அவருடைய சன், இவருடைய சன் ஃபெர்டினாண்ட், FERDINAND, ஃபெர்டினாண்ட் என்கின்ற அவருடைய சன் இருக்காரு. அவருடைய பிரதர் செபாஸ்டியன், செபாஸ்டியன் என்கின்ற அவருடைய பிரதர் இருக்காரு. அதுக்கப்புறம் டியூக் ஆஃப் மிலன், மிலன் நாட்டு அரசர், மிலன் நாட்டு அரசர் ஆண்டனியோ, ஆண்டனியோ அவர் இருக்காரு.
கன்சாலோ. கன்சாலோ என்பது இந்த மிலன் நாட்டினுடைய சீனியர் மெம்பர் ஆஃப் மிலன். மிலன் நாட்டில் ரொம்ப வயசான ஒரு அதிகாரி அவர் இருக்காரு. ட்ரிங்கிலோ என்கின்ற ஜஸ்டர் ஜோக்கர். எப்பொழுதுமே ஒரு அரசர் வந்து அந்த அரசரை சுற்றிலும் ஒரு ஜஸ்டர் ஒருத்தன் இருப்பான், ஒரு ஃபூல் ஒருத்தன் இருப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த காமெடி அரசர் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது இவனுக்கு மாத்திரம் அந்த லைசன்ஸ் உண்டு. இவன் மாத்திரம் அந்த அரசர்கிட்ட கொஞ்சம் காமெடியாக பேசலாம். அதுக்காக ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அவன் பேரு ட்ரிங்கிலோ அப்படின்னு பேரு. இன்னொரு ஒரு ஸ்டீஃபனோ என்கின்ற ஒரு ட்ரங்கட் குடிகார பட்லர். ஒரு ட்ரங்கட் பட்லர் ஒருத்தர் இருக்கான். அதுக்கப்புறம் பிரான்சிஸ்கோ என்பது ஒரு லார்ட். பிரான்சிஸ்கோ, ஆட்ரியன், இவங்கெல்லாம் லார்ட்ஸ், பிரபுக்கள். இவங்க எல்லாமே இதுக்குள்ள இருக்காங்க. இது மாதிரி இந்த ராயல் ஃபேமிலி இதுல இருக்கவங்கன்னா அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஷிப்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க எங்க இருந்து வர்றாங்க அப்படின்னா கிளாரிபெல் என்பது இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ்னுடைய டாட்டர். கிளாரிபெல். இவருக்கு ஆப்பிரிக்கன் பிரின்ஸ், இந்த கிளாரிபெலுக்கும் ஆப்பிரிக்கன் பிரின்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் வந்து டியூனிஸ் என்ற இடத்துல நடக்குது. இந்த டியூனிஸ் என்கின்ற இடத்துல நடக்கிற தன்னுடைய டாட்டர் கிளாரிபெல்னுடைய மேரேஜ் வித் தி ஆப்பிரிக்கன் பிரின்ஸ், அந்த மேரேஜுக்கு போயிட்டு இந்த அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஷிப்ல வந்துட்டு இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி சீன். வந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு புயல் ஒன்று வீசுது. இதுதான் தி டெம்பஸ்ட். இந்த டிராமாவில் ரெண்டு புயல் இருக்கு. இதுல ஒரு டெம்பஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சீன் தி டெம்பஸ்ட், ஒரு புயல் ஒன்று வீசுது. இது திடீர்னு ஒரு புயல் வீசுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய செயிலர்ஸ், அந்த மாலுமிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை கட்டுப்படுத்தணும். உடனே திடீர்னு புயல் வருது. உடனே எல்லாரும் கப்பலின் மேல் பரப்புக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஒருத்தன் ஆர்டர் போடும், ஏய் மேலே ஏறு, அந்த பாய் மரத்தை கீழே இறக்கு, ஏய் நீ இந்த கழியை கீழே இறக்கு, நீ இதை பண்ணு, அதை மடி, இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த கைத்தை எடுத்து இதை கட்டு, இதை செய் அப்படின்னு ஒருத்தன் கமாண்ட் பண்ணி ஒரே சத்தமா இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு இந்த உள்ளுக்குள்ள இருந்த கப்பல் உள்பகுதியில இருந்த இந்த ராயல் ஃபேமிலியில இருக்கிறவங்க வெளியில வந்து என்னப்பா நடக்குது அப்படின்னு நடுவில் வர்றாங்க. நடுவில் வந்து இதான் ஓப்பனிங் சீன். ஆரம்பிக்கும் போதே இந்த கப்பல் ஒரு புயல்ல மாட்டிக்கிச்சு. கப்பல் மாட்டின உடனே அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த செயிலர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க கப்பல் மேல் தளத்திற்கு வந்து ஒரே கன்ஃபியூஸ்டு நாய்ஸ், ஒருத்தர் கமாண்ட் பண்ணி, ஓ அதை கீழே இருக்கு, இதை மேலே கட்டு, இதை அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு ஒரே சத்தம் போட்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புயல் அடித்து கொண்டிருக்கிறது. ராச குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியில வந்து பார்க்குறாங்க. வெளியில வந்து பார்த்த உடனே இட்ஸ் அ டிஸ்டர்பன்ஸ். நடுவில் 10 பேர் ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு போது நீங்கள் நடுவில் போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உடனே என்ன சார் இங்கே நிற்கிறீங்க, கொஞ்சம் தள்ளுங்க சார், என்ன சார் வேலை செய்ய விடாமல் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிறவன் டக்குன்னு இப்படிலாம் பேசுகிறான். பேசும்போது இந்த கன்சாலோ என்கிட்ட இந்த சீனியர் மோஸ்ட் மேன் சொல்றார், டேய் நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? சாதாரணமா இப்படி எல்லாம் பேசினே அவன் தலையே போயிருக்கும். ஏன்னா ஒரு அரசர் வந்துட்டு கிங் வரான். டியூக்குங்கிறது குறுநில மன்னன், இவனும் ராஜா தான். டியூக் ஆஃப் மிலன் ஆண்டனி இவனும் ராஜா தான். ஆனா இவன் பெரிய ராஜா, இவன் சின்ன ராஜா. ஸோ ராஜா, அவனுடைய பிரதர்ஸ், அவனுடைய குடும்பம், இன்னொரு சின்ன ராஜா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு அரசன் முன்னாடி போய் ஒரு சாதாரண சர்வன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி என்ன அப்படிலாம் நடுவில் வர்றீங்கன்னு சொல்ல முடியுமா? வந்தால் தலை போயிடும். அப்போ கன்சாலோ சீனியர் மோஸ்ட் மேன் சொல்றாரு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஒரு ராஜா கிட்ட பேசுறீங்க, இப்படி பேசுறீங்களே, இப்படி பேசினா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் சீன் நடக்குது. திடீர்னு புயல், அங்க பார்த்தா திடீர்னு ஒரு ஃபயர் வேற வருது, ஒரே இடி இடிக்குது, மின்னல்.
திடீர்னு கப்பல்ல ஒரு பகுதி ஃபயர் ஆகுது. அப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க உயிர் தப்பித்தான் போதும் என்கின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. வந்து சிலர் கடல்ல குதிக்கிறாங்க. எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த செயிலர்ஸ் வந்து அந்த கப்பல்ல ரொம்ப மெனக்கிடுறாங்க. ஆனா எல்லாமே வேஸ்டா போயிடுது. எல்லாம் வேஸ்டா போய் அந்த கப்பலானது அப்படியே அங்க ஒரு தீவு, அந்த தீவினுடைய ஓரத்துல ஒரு பாறையில மோதி டேமேஜ் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் சீன். இதான் ஃபர்ஸ்ட் ஆக்டினுடைய ஃபர்ஸ்ட் சீன். இது ஓப்பனிங் சீன். அந்த ஷேக்ஸ்பியருடைய டிப்பிக்கல் ஓப்பனிங் சீன் இதுல நடக்கும். இதுல இவ்வளவு கேரக்டர்ஸை இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாரு. ஆல்மோஸ்ட் மேஜரா எல்லா கேரக்டர்ஸையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. எல்லா கேரக்டரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்ட், ஃபர்ஸ்ட் சீன். அதுக்கப்புறம் செகண்ட் ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல செகண்ட் சீன். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டினுடைய செகண்ட் சீன்ல இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் சீன் அந்த கிளாரிபல் என்கின்ற பெண்ணுக்கு ஆப்பிரிக்கன் பிரின்ஸ் டியூனிஸ்ல நடக்குது இல்லையா, அந்த திருமணத்துல அந்த பெண்ணுக்கு விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லைனாலும் தான் ராஜா தனக்கு இணையான ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவனை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஆப்பிரிக்கன் பிரின்ஸ்க்கு திருமணம் செய்து வைக்கிறார். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸோட ஆட்டிடியூட், அந்த மனநிலை, தான் வந்து ஒரு பெரிய கிங், தனக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பண்றாரு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆக்டினுடைய செகண்ட் சீன். இந்த சீன்ல இப்போ இந்த காட்சி ஒரு தீவுக்கு அருகாமையில் நடந்து கொண்டிருக்கு. அந்த தீவுல ப்ராஸ்பெரோ என்கின்ற ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். இவருடைய டாட்டர், மகள் மிராண்டா. இந்த ரெண்டு பேரும் அந்த நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புயல் வீசுது, அந்த கப்பல் மாட்டிக்கிச்சு. கப்பல்ல இருக்கிறவங்க ஒரே சத்தம் போடுறான். ஏன்னா உயிர் போக போகுது, கப்பல் அழிய போது, எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் சாக போறோம்னு முடிவு பண்ணி உயிருக்கு கத்திட்டு இருக்காங்க. ஆனா ப்ராஸ்பெரோ நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல மிராண்டா, அவளுடைய டாட்டர். மிராண்டாவுக்கு துடிக்குது. ஐயோ, இந்த கப்பல்ல இருந்து உயிர் போகுதுன்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க, அப்பா இப்படி பேசாம நின்றுட்டு இருக்காரு என்று அவளுக்கு ரொம்ப வருத்தம். இப்படி உயிர் போகிற குரல் கேட்டும் அப்பா அசையவில்லையே என்கின்ற ஒரு வருத்தத்தோட நின்று, அப்பா என்னப்பா இப்படி இருக்கு, கொஞ்சம் காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க அப்பா ஒண்ணுமே பேசாம அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ மிராண்டாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏன்னா அந்த புயல் என்பது தீவுல வீசல, அந்த கப்பலை சுற்றி மட்டும்தான் புயல் வீசுது. வேற எங்கேயுமே புயல் கிடையாது, அந்த கப்பல் கிட்ட மட்டும்தான் புயல் வீசுது. அப்போ இதுல இருந்து மிராண்டா புரிஞ்சுக்கிறா, தன்னுடைய அப்பா தான் அந்த புயலை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா ப்ராஸ்பெரோ என்பவர் கிட்ட ஒரு மெஜிஷியன், அவருக்கு ஒரு மந்திர தந்திர வித்தைகள்லாம் தெரியும். அதனால இந்த புயலை உருவாக்குனது நம்ம அப்பா. அப்போ இந்த கப்பல் இப்படி தத்தளிப்பதற்கும், அந்த கப்பல்ல இருக்கவங்க எல்லாம் உயிருக்கு போராடுறாங்க, இப்படி பண்றாங்க, இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தந்தை என்று அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சுட்டு, அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எப்படியாவது பண்ணுங்கப்பா. ஏன்னா இவள் ஒரு பெண், அந்த இரக்கத்துல அப்படி சொல்றா. ஆனா ப்ராஸ்பெரோ எதுவுமே பேசாம நிக்கிறா. மிராண்டா கேட்கிறா, என்னப்பா இப்படி இவ்வளவு பேர் உயிருக்கு போராடுறாங்க, இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று சொல்றார். அந்த பிளாஷ்பேக் இந்த சீன்ல வருது. ஸோ இந்த சீன்ல ரெண்டு பிளாஷ்பேக் இருக்கு. ஒரு பிளாஷ்பேக் இதுல என்ன பிளாஷ்பேக்னா, இப்போ ப்ராஸ்பெரோ சொல்றாரு, மிராண்டா நீ வந்து சாதாரண பெண் இல்லை, நீ மிலன் நாட்டினுடைய அரசி, நீ இளவரசி அப்படின்னு சொல்றாரு. மிலன் நாட்டினுடைய இளவரசியா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம், ஆண்டனியோ என்கின்ற ஒருத்தனை தான் நம்ம டியூக் ஆஃப் மிலன்னு நான் சொன்னேன் இல்லையா, இவர் தான் டியூக் ஆஃப் மிலன்னு சொன்னேன். அப்போ இவர் உண்மையாக சொல்றாரு. இப்போ ப்ராஸ்பெரோ சொல்றாரு, உண்மையில் அந்த மிலன் நாட்டினுடைய டியூக் நான் தான் டியூக் ஆஃப் மிலன், என்னுடைய மகள் தான் நீ மிராண்டா, நாம் இருவரும் மிலன் நாட்டு அரண்மனையில தான் இருந்தோம். அப்போ இவர் சொல்றார், பிளாஷ்பேக்ல சொல்றாரு, எனக்கு இந்த பிளாக் மேஜிக், இந்த மாதிரி ஒரு ஆவிகளை உருவாக்குறது, ஆவிகளை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயத்துல ப்ராஸ்பெரோவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி.
அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய அதை ரீட் பண்ணிக்கிட்டு அதை படிச்சுட்டு தன்னுடைய கவனத்தை அதிகமாக அதில் செலுத்திக்கிட்டு இருப்பார். ஸோ கவனம் முழுவதும் டியூக்குக்கு இந்த பிளாக் மேஜிக்கில் இருந்ததுனால, அந்த புக்ஸ் படிச்சுட்டு அதில் இருந்ததுனால, இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டனியோ என்கின்ற ப்ராஸ்பரோவுடைய பிரதர், இவருடைய ஓன் பிரதர் தான் ஆண்டனியோ, தன்னுடைய தம்பி, அவன் என்ன பண்ணுறான்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆலன்சோ இருக்கார் இல்லையா, முன்னாடி சீன் அந்த ஷிப்பில் வர்ற ஆலன்சோ கிங் ஆஃப் நேபிள்ஸ், அவன் பெரிய ராஜா. அவங்கிட்ட ஆண்டனியோ போய் இது மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் டியூக் ஆகிடுவேன் அப்படின்னு ஆண்டனியோ கிங் ஆஃப் நேபிள்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ப்ராஸ்பரோவுக்கும் கிங் ஆஃப் நேபிள்ஸுக்கும் எனிமி, அவங்க பிடிக்காது ஒருத்தர். ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸுக்கும் ப்ராஸ்பரோவுக்கும் பிடிக்காது. இப்போ ப்ராஸ்பரோவுடைய பிரதரே கிங்கு கிட்ட வந்து, கிங் பெரிய ராஜா, இவங்க டியூக் தான், பெரிய ராஜா கிட்ட போய் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் டியூக் ஆகிடுவேன், நான் உங்களோட எப்பொழுதும் நட்புலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நேபிள்ஸ் ஆலன்ஸோவும் யோசிக்கிறான், ஓகே நமக்கு வேணுங்கிறவன், நமக்கு எனிமையாக இருக்கிற ப்ராஸ்பரோ இருக்கிறத விட அவனுடைய பிரதர் ஆண்டனியோ டியூக்காக இருக்கிறது நமக்கு நல்லது தானே என்று ஆலன்சோவுடைய ஹெல்ப்போட ஆண்டனியோ இந்த மிலன் ராஜ்யத்தை அபகரிச்சுட்டு ப்ராஸ்பரோவை கொன்னுடணும்னு முடிவு பண்ணுறான். ஆனால் ப்ராஸ்பரோவுக்கு மக்களுடைய சப்போர்ட் ஜாஸ்தி. அப்போ மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கின்ற நல்லவர் ப்ராஸ்பரோ. அதனால நல்ல ராஜாவை கொன்னாக்க ஜனங்கள் வந்து கொதிச்சு எழுந்துருவாங்க. அதனால கொல்ல வேண்டாம் என்று முடிவு பண்ணி இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன படகுல ப்ராஸ்பரோவையும் அவருடைய மகள் மிராண்டா கைக்குழந்தை, அவருடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அதனால ப்ராஸ்பரோவையும் அவருடைய மகள் மிராண்டாவாகிய கைக்குழந்தையும் ஒரு படகுல ஒரு சின்ன கப்பல்ல வச்சு இந்த கப்பலை கொண்டு போய் நடுக்கடல்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த கப்பல்ல எந்த விதமான பாய் மரம் துடுப்பு எதுவுமே இல்லை, அப்படியே கொண்டு விட்டுருவோம், அது கடல்லே விழுந்தவங்க சாப்பிட்டுண்டா அப்படின்னு விட்டுறான். எந்த உணவு எதுவுமே இல்லாமல் கொண்டு விட்டுறான். ஆனால் இந்த கன்சாலோ என்கின்ற ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு முதியவர் ஃபர்ஸ்ட் சீன்ல, அந்த எல்டர்லி மேன், அவர் ப்ராஸ்பரோவுக்கு ரொம்ப வேணுங்கிறவர், நல்லவர். அவர் ஒரு கோர்ட்டியர் தான், அந்த கோர்ட்டில் முக்கியமான ஆள். அவர் கன்சாலோ தான் ப்ராஸ்பரோ மேலே இருக்கிற பிரியத்தில். ஏன்னா ஆண்டனி இப்படி பண்ணுறான்னு தெரியும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் ராஜ்யத்தை பறிச்சுக்கிறான், அவனை போய் நீ எதிர்க்க முடியாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா கன்சாலோ ரகசியமாக அந்த ப்ராஸ்பரோ போன அந்த சிறிய கப்பலில் ப்ராஸ்பரோவுக்கு தேவையான அந்த மேஜிக் புக்ஸு, உணவு, இவைகளெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, மேஜிக் புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் தெரியாமல் அந்த கப்பலுக்குள்ளே வச்சிடுறாரு. இந்த கப்பலை கொண்டு போய் அவங்க நடுவில் விட்டுனா அங்கே ஒரு டெம்பஸ், இது ஃப்ளாஷ்பேக்கில் புயல் வீசுது, அந்த புயலில் அந்த கப்பல் மாட்டிக்குது. ப்ராஸ்பரோ தான் இறந்துருவோம், ஏன்னா சொந்த பிரதரே இப்படி பண்ணிட்டானே நம்ம செத்து போயிடுவோன்னு நினைச்சான். ஆனால் மிராண்டா என்கின்ற கைக்குழந்தையை பார்த்த உடனே இந்த குழந்தைக்காவது நாம் உயிர் வாழ வேண்டும் என்று அவர் நினைத்து, அப்புறம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போராடி தனக்கு தெரிஞ்ச மேஜிக்கல் இதெல்லாம் பயன்படுத்தி, அப்போ மேஜிக் கத்துட்டு இருக்கார், அவ்வளோதான், ஒரு மாதிரி பயன்படுத்தி இந்த தீவில் வந்து அவர் சேர்ந்துறார். இந்த தீவுக்கு வந்துடுறார், இதெல்லாம் சொல்றார், இது மாதிரி நான் வந்து இப்படி தான் இதுக்கு வந்தேன், நீ என்னுடைய எது. ஸோ என்னுடைய எதிரிகளாகிய என்னுடைய பிரதர் ஆண்டனியோ கிங் ஆஃப் நேபிள்ஸ், அவனுடைய எல்லாரும் இந்த ஷிப்பில் நம்முடைய அதிர்ஷ்டம் இந்த பக்கம் வந்தாங்க, இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் இவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். செஞ்சேன்னு சொன்ன உடனே அவளுக்கு என்னதான் இருந்தாலும் ரொம்ப அப்போ உடனே அப்பா மேலே அவளுக்கு ரொம்ப பிரியமாக வருது. ஏன்னா தனக்காக அப்பா வந்து உயிர் வாழ்ந்து நம்மை காப்பாற்றிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ கஷ்டம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களேப்பா என்று மிராண்டா அழுகிறார். அழுத உடனே அப்போ ஏரியல் என்கின்ற ஒரு ஸ்பிரிட், இந்த பேரே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏரியல், ஏர், த ஸ்பிரிட் ஆஃப் ஏர், இது ஒரு காற்றில் இருக்கின்ற ஒரு தேவதை ஸ்பிரிட், அது ஏரியல், ஸ்பிரிட் ஆஃப் ஏர். இது அங்கே வருது. இது வர்றது ப்ராஸ்பரோவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாரு கண்ணுக்கும் தெரியாது. அப்போ ப்ராஸ்பரோ தெரிஞ்சுக்கிறாரு ஸ்பிரிட் ஆஃப் ஏர் வந்துருச்சுன்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா மிராண்டாவில் தன்னுடைய மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி மிராண்டாவை தூங்க வச்சிடறாரு.
அப்போ மிராண்டா தூங்கிடுறான். மிராண்டா தூங்கின உடனே ஏரியல் ஸ்பிரிட் ஆஃப் ஏர் வந்து ரிப்போர்ட் பண்ணுது, ப்ராஸ்பரோ நீங்கள் சொன்னபடியே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், அந்த ஷிப்பு வரும்போது நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், தன்னுடைய அந்த என்ன செஞ்சேன், நான் ஒரு பெரிய புயலை உருவாக்கினேன், அந்த ஷிப்பு மாட்டிக்கிச்சு, உள்ளே இருக்கவனா அப்படி கத்துனான் கதறினான், நான் அவனுங்களை என்ன பண்ணேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இது ஸ்பிரிட் ஆஃப் ஏர். உடனே இது என்ன பண்ணுதுன்னா, நான் திடீர்னு ஒரு பின்பக்கத்தில் ஒரு நெருப்பை உண்டாக்குனேன், அப்போ இது ஸ்பிரிட் ஆஃப் ஃபயர், அங்கே நெருப்பை உண்டாக்குனேன். நெருப்பை உண்டாக்குன உடனே எல்லாரும் பயந்து அங்கே ஓடுனா, டக்குன்னு முன்பக்கம் ஒரு ஃபயரை உண்டாக்குனேன், ரூமுக்குள்ள ஒரு ஃபயரை உண்டாக்குனேன். இந்த ஃபயரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ஒரு பக்கம் ஃபயர் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, ஒரு பக்கம் பெரிய புயல் காற்றடிக்குது, இடி இடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் அவர் சொல்றார், நான் திடீர்னு இடியை உருவாக்கினேன், மின்னலை உருவாக்கினேன், நெருப்பை உண்டாக்கி விட்டேன், புயலை உண்டாக்கினேன், உள்ள இருக்கவனா அப்படி கஷ்டப்படுத்தி அடிச்சு உடைச்சினேன். கடைசியில அந்த கப்பல் இந்த தீவுல ஒரு பாறையில மோதி உடைஞ்சி அதுல இருக்கிறவனா தனித்தனியாக யாருகளையும் விடாம ஒவ்வொருத்தனையும் இந்த தீவுல தனித்தனியான இடத்துல கொண்டு போய் நான் வச்சிட்டேன். அப்போ ஒவ்வொருத்தனும் என்ன நினைக்கிறான், நாம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம், மற்ற எல்லாம் செத்து போயிட்டாங்க என்று எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் வச்சிட்டேன், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த ஏரியல் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. மகிழ்ச்சியா இருந்து, நீ ரொம்ப பிரமாதமா நான் சொன்ன வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சிட்ட அப்படின்னு ஏரியலை பாராட்டுறாரு ப்ராஸ்பரோ. பாராட்டின உடனே ஏரியல் கேட்குது, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி எனக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. சுதந்திரம் கொடுக்கணும்னு ஏன்னா ஏரியல் அது ஸ்பிரிட் ஆஃப் ஏர், காற்றை வந்து யாராவது அடைச்சி வைக்க முடியுமா? ஆனால் இதை அடைச்சி வச்சிருக்காரு, கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு கேட்குது. சுதந்திரம் கொடுத்துருமே கேட்ட உடனே ப்ராஸ்பரோவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. கோவம் வந்து, என்ன நீ நினைக்கிற, நீ என்ன நிலைமையில நீ இருந்தேன்னு உனக்கு தெரியாதா, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்த உடனே நான் காப்பாற்றிருக்கேன், அது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறார். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஸோ இந்த சீனில் 2 ஃப்ளாஷ்பேக் வருது. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் படி இந்த தீவுக்கு அல்ஜியர் என்ற பகுதியில் இருந்து சைக்கோராக்ஸ் என்கின்ற ஒரு விட்ச், ஒரு சூனியக்காரி, அர்ஜியர் என்கின்ற ஒரு ஏரியாவில் இருந்து ஒரு சைக்கோராக்ஸ் என்கின்ற விட்ச் முதல்ல அவதான் இந்த தீவுக்கு வர்றா. ப்ராஸ்பரோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அர்ஜியர்ல இருந்து சைக்கோராக்ஸ் என்ற விட்ச் ஒருத்தி வர்றா. இவருடைய மகன் கேலிபன். இந்த கேலிபன் என்ற நேமே நீங்க பாத்தீங்கன்னா கேனிபால் என்றால் ஒரு தீவில் இருக்கக்கூடிய காட்டு மிராண்டிகளுக்கு கேனிபால்னு பேர். இவங்க ஆட்களையும் அடிச்சு அவனுடைய கரியவே தின்றுவான். நரமாமிசம் சாப்பிடுகின்ற தன்மை உடையவர்கள் இந்த கேனிபால்ஸ். இந்த கேனிபால் என்ற பேர்ல இருக்கிறத அப்படியே மாத்தி CALIBAN கேலிபன் அப்படி மாத்தி போட்டிருக்கான். ஸோ இந்த கேனிபால் குவாலிட்டி உடையவன் கேலிபன். அவனுக்கு தான் ஒரு காட்டு மிராண்டி மாதிரி. அவன் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒட்டாம மூஞ்சிலாம் முடி நிறைய வளர்ந்து கிடக்கிற ஒரு ஆள் கேலிபன். சின்ன பையன், சின்ன குழந்தை. சைக்கோராக்ஸனுடைய பையன் கேலிபன். இங்க ஏரியல் என்கின்ற ஸ்பிரிட் இருந்துச்சு. இந்த ஏரியல் என்ற ஸ்பிரிட்டுக்கு இந்த சைக்கோராக்ஸ் கேலிபனை பிடிக்காதவனே எப்போ பார்த்தாலும் அவங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும். டிஸ்டர்ப் பண்ண உடனே ஒரு நாள் இந்த சைக்கோராக்ஸ்க்கு ரொம்ப கோபம் வந்து இந்த ஏரியல் என்ற இந்த ஸ்பிரிட்டை ஒரு பைன் மரத்துல சிறை வச்சிருவாங்க. பைன் மரத்துக்குள்ள ஏரியலை பனிஷ் பண்ணி சிறை வச்சிருவாங்க. ஸோ மாட்டிக்கிச்சு ஏரியல். இப்போ சைக்கோராக்ஸ் கேலிபன் 2 பேர் தான் இந்த தீவுல இருக்காங்க. அப்படியே சைக்கோராக்ஸுக்கு திடீர்னு உடம்பு சொல்லாம செத்து போயிடலாம். சைக்கோராக்ஸ் இறந்து போயிடுறா. ஆனா உள்ளுக்குள்ள ஏரியல் பைன் ட்ரீல சிறை வச்சது மாட்டிக்கிச்சு. இப்போ ஏரியலுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா தன்னை விடுவிக்கணும்னா அவன் தான் விடுவிக்கணும், வேற யாருக்கும் மேஜிக்கல் பவர் இல்லை. அப்போ எப்படிடா செய்யறது? இனிமேல் இந்த தீவு உள்ள இந்த பைன் மரத்திலேயே நம்ம செத்து போயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த தீவுக்கு ப்ராஸ்பரோ தன்னுடைய சிறிய கை குழந்தையாகிய மிராண்டாவோட வர்றார். மிராண்டாவோட வந்த உடனே அங்க பார்க்கறது கேலிபன் மட்டும்தான் பார்க்கறாரு. ஏன்னா சைக்கோராக்ஸ் செத்து போயிடா, ஏரியல் பைன் மரத்துக்குள்ள இருக்கு. அப்போ கேலிபனை
ப்ராஸ்பரோ பார்க்குறாரு. சின்ன பையன், அப்போ சின்ன பையன் இல்லை, ஏன்னா சைக்கோராக்ஸ் வந்து அவளை ஏரியலை சிறை வச்சு 12 வருஷம் ஆச்சு. அப்போ கிட்டத்தட்ட இவன் 12 வயசு பையன், 12-13 வயசுல இருக்கிற பாய் கேலிபன். அப்போ கேலிபனை பார்க்குறாரு. கேலிபனை பார்த்த உடனே கேலிபன் தான் ப்ராஸ்பரோவை பார்க்குறான். கேலிபன் தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு லாங்குவேஜ்லாம் தெரியாது. அப்போ கேலிபன் தான் இந்த ஊரில், இந்த தீவில் எங்கெங்கே நல்ல தண்ணீர் கிடைக்கும், எங்கே உணவு கிடைக்கும் என்று ப்ராஸ்பரோவுக்கு அவன் தான் அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் காட்டுறான். அப்படி காட்டிட்டு இருக்கும்போது ஒரு தடவை பார்க்கும்போது இந்த பைன் மரத்துக்குள்ள ஏரியல் சிறை வைக்கப்பட்டிருக்கிறது ப்ராஸ்பரோவுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் தன்னுடைய மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி ஏரியலை விடுவிக்கிறார். அப்போ ஏரியல் வெளியில் வந்துடுது. அந்த விடுதலை கொடுத்துறாரு. விடுதலை கொடுத்த உடனே, எனக்கு நீங்கள் விடுதலை கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு எப்பயும் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருப்பேன்னு ஏரியல் சொல்லுது. அப்படி தான் ப்ராஸ்பரோகிட்ட ஏரியல் வந்து சேர்ந்துச்சு. இப்போ கேலிபனுக்கு தன்னுடைய மகள் மிராண்டாவோட சேர்த்து கேலிபனையும் உட்கார வச்சு 2 பேருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இவன் கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுக்கிறான். கேலிபன் சில லாங்குவேஜ் கற்றுக்கிறான். ஆனால் மிராண்டா ரொம்ப சிறப்பாக கற்றுக்கிறான். மிராண்டா அதான் ஒரு ஸ்கூலில் போய் படிக்காமல் தன்னுடைய அப்பாக்கிட்டேயே எல்லா கல்வியையும் கற்றுக்கொண்டவள் அவள். அதில் சின்ன வயசுலேருந்து அப்பாவுடைய அன்புல அம்மாவை பார்த்ததில்லை, வேற எந்த மனிதர்களையும் பார்த்ததில்லை. ஒரு அரண்மனையில் இருந்தால் கூட டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இவங்களை வளர்க்குறதுக்குன்னு யாராவது இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாருடைய வேலையையும் ப்ராஸ்பரோ மட்டுமே கவனித்து தன்னுடைய மகளை வளர்த்துருக்காரு. அதனால மிராண்டாவுக்கு அப்பா மேலே அவ்வளோ பிரியம். அதுவும் இப்போ சொன்னார் கடைசியில், நீ எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை பார்த்து தான் நான் உயிரோடே இங்கே வந்து சேர்ந்தேன், இல்லாட்டி நான் இறந்து போயிருப்பேன்னு சொல்லும்போது மிராண்டாவுக்கு அப்பா பட்ட கஷ்டத்தை பார்த்து அழுகிறான். அழுதாலும் உயிருடைய மனிதர்கள் அங்கே மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவளுக்கு தாங்களே அதான் உறங்க வச்சுறாரு. நம்ம அப்படி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறார். இப்படித்தானே இந்த சூழ்நிலையில் தானே நான் உன்னை வந்து விடுதலை கொடுத்தேன், நீ என்னை வந்து சுதந்திரம் கொடுன்னு கேட்குறியே அப்படின்னு ஏரியல்கிட்ட சொல்கிறார். இப்போ அந்த கேலிபனுக்கு லாங்குவேஜ் டீச் பண்ணுறாரு இது. ஆனால் கேலிபன் ஒழுங்காக எதையுமே கற்றுக்கல. கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு என்ன நினைப்புன்னா, இந்த தீவு சைக்கோராக் அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த தீவு எனக்கு தான் சொந்தம். ஆனால் இந்த ஆள் வந்து உட்காந்துக்கிட்டான், இவன்கிட்ட நம்ம இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு அவனுக்கு ப்ராஸ்பரோ மேலே கோபம். அந்த கோபத்தில் அப்புறம் அவனுக்கு படிப்பும் ஒழுங்காக வரலை. வரலைன்னொடனே அப்புறம் கேலிபன் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, எடுபடி வேலை செய்கிறதுக்கு தான் ப்ராஸ்பரோ வச்சுக்கிறார். நீ போய் அந்த மரக்கட்டையெல்லாம் வெட்டிட்டு வா, நெருப்பு உண்டாக்கணும், போய் எடுத்துட்டு வா, இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் அவனை பயன்படுத்துகிறார். அதனால கேலிபனுக்கு ப்ராஸ்பரோ மேலே எப்பொழுதுமே கொஞ்சம் கோபமும் வருத்தமும் இருக்கும். இது சுச்சுவேஷன். இந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு, இந்த மாதிரி சுச்சுவேஷனை தானே நான் உன்னை விடுவிச்சேன், நீ இப்படி கேட்குறியே அப்படின்னு சொன்ன உடனே ஏரியல் தன்னுடைய தவறை உணருது. இருந்தாலும் ப்ராஸ்பரோ சொல்றாரு, பரவாயில்ல, இன்னும் 2 தினங்களுக்கு நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சுட்டே இரு, நான் உனக்கு விடுதலை கொடுத்துறேன் அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்றாரு. சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக அது போயிடுது. அப்படி போன உடனே இப்போ ஏரியல் போயிடுது. ஏரியல் போன உடனே கேலிபனை கூப்பிடுறாரு ப்ராஸ்பரோ. கேலிபன் வரான். கேலிபன் வந்த உடனே, கேலிபன் நீ வந்து கொஞ்சம் வுட்டெல்லாம் வெட்டிட்டு வா, நிறைய பேர் இங்கே வரப்போகிறாங்க, அதனால கொஞ்சம் வுட்லாம் நிறையா வேண்டியது இருக்குது, நீ வுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு கேலிபனை கமாண்ட் பண்ணுறாரு ப்ராஸ்பரோ. உடனே கேலிபனுக்கு கோவம் வருது. அவங்க வந்து திட்டின உடனே, நான் தான் உனக்கு லாங்குவேஜை சொல்லி கொடுத்தேன், நீ ஏன் நான் சொல்லி கொடுத்ததை பயன்படுத்தி நீ என்னையே திட்டுறியா அப்படின்னு ஃபெர்டினாண்ட் கேட்குறாரு. உடனே அவனும் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் வந்து நீ சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு ஏறலை, ஆனாலும் நான் நீங்கள் சொல்லி கொடுத்த வச்சே நான் உங்களை திட்டுறேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே முனைகிட்டே அவர் சொன்ன உடனே போயிடறான். இந்த சமயத்தில் மறுபடியும் ஏரியல் ஆஸ் எ சீ நிம்ஃப், ஒரு சீ நிம்ஃப் மாதிரி வருது. அதாவது ஒரு நிம்ஃப்னா வாட்டர் தேவதை, நீர் தேவதையாக வருது. அந்த இடத்துக்கு வருது. வந்த உடனே கொஞ்சம், அதாவது ஏரியல் வருது அப்படின்னா ப்ராஸ்பரோக்கு மட்டும்தான் தெரியுது. உடனே ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாருன்னா, அதனுடைய காதில் ஏரியல் கிட்ட கொஞ்சம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே அந்த நிம்ஃப் வடிவத்தில், நீர் தேவதை வடிவத்தில் வந்த ஏரியல் மறைஞ்சிருது.
இந்த மீண்டும் கேலிபனோட பேசிட்டு கேலிபனையை அனுப்பிடுறாரு. இப்போ ஏரியல் ஒரு பாட்டு பாடுது. ஒரு பாட்டு பாடிட்டு அந்த தீவுல ஒரு பகுதியில் இருந்த ஃபெர்டினாண்ட் என்பது கிங் ஆஃப் நேபிள்ஸுடைய சன், மகன். அந்த ஃபெர்டினாண்டுக்கு மொத்தம் அந்த சாங் கேட்குது. அந்த சாங் கேட்ட உடனே ஒரு சாங், இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு பாட்டு கேட்குது என்று அந்த பாடலை பின்தொடர்ந்துக்கிட்டே ஃபெர்டினாண்ட் வரான். ப்ராஸ்பரோவும் மிராண்டா உறங்கிட்டு இருக்கா. ப்ராஸ்பரோ நின்றுட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு அப்படியே அந்த பாட்டு பாடிக்கிட்டே ஏரியல் வருது. ஏரியல் வர வர பின்னாடி இருக்கிற அந்த ஃபெர்டினாண்டும் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கான். அவங்க அங்க எட்டி வர்றாங்க. வந்த உடனே அங்க ஃபெர்டினாண்டு அங்கிருந்து பார்க்கறான். ப்ராஸ்பரோவை பார்க்கறான். இங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டு இருக்கிறாரேன்னு அவனுக்கு தெரியுது. ஏன்னா ஏரியலை பார்க்க முடியாது, அதுக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு இருக்காரு. உடனே ப்ராஸ்பரோ தன்னுடைய மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி மிராண்டாவுக்கு அந்த தூக்கத்தை ரிலீஸ் பண்றாரு. தூக்கம் ரிலீஸ் பண்ண உடனே மிராண்டா எழுந்திருக்கிறார். மிராண்டா எழுந்திரிச்ச உடனே ஃபெர்டினாண்ட் அங்கிருந்து எட்டி வந்துட்டு இருக்கான். வந்த உடனே மிராண்டா முதல்ல ஃபெர்டினாண்டை பார்க்குறார். ஃபெர்டினாண்டை பார்த்த உடனே முதலாக, ஏன்னா ரொம்ப சின்ன கை குழந்தையா இருக்கும் போதே இந்த தீவுக்கு வந்தவர், இதுவரையிலும் தன்னுடைய தந்தை ப்ராஸ்பரோவையும் ஒரு காட்டு மிராண்டியாகிய கேலிபனை தவிர வேறு யாரையும் பார்த்தது கூட கிடையாது. அதனால ஃபெர்டினாண்டை பார்த்தோன்னே அவன் ஒரு இளவரசன், உண்மையிலேயே ஒரு அழகன், எல்லா விதமான கலைகளும் தெரிஞ்சவன். ஃபெர்டினாண்டை பார்த்த உடனே மிராண்டாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி கூட ஒரு அழகான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்களான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. ஃபெர்டினாண்டும் மிராண்டாவை பார்த்த உடனே இப்படி இந்த காட்டுக்குள்ள, ஏன்னா மிராண்டா ஒரு நேச்சுரல் பியூட்டி, அவளுக்கு எந்த விதமான ஒரு செயற்கை அழகும் கிடையாது. காட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு இயற்கையாக வளர்ந்த ஒரு இயற்கை அழகு பொருந்தியவள், உண்மையிலேயே ஒரு அழகானவன். ப்ராஸ்பரோ தன்னுடைய தந்தைகிட்டேயே எல்லாத்தையும் கட்டுக்கிட்டவன், புத்திசாலியும் கூட. அதனால மிராண்டாவை பார்த்த உடனே ஃபெர்டினாண்டுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு அழகான பொண்ணை நம்ம பார்க்குறோமே ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படியே வர்றான். மிராண்டா ஃபெர்டினாண்டை பார்க்குறான், ஃபெர்டினாண்ட் மிராண்டா பார்க்குறாரு. ஸோ இது ப்ராஸ்பரோ திட்டம் போட்டு கொண்டு வந்தது. ஏன்னா ப்ராஸ்பரோவுக்கு வந்து ஃபெர்டினாண்டை மிராண்டாவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும்னு அவருக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானின் படி தான் அவர் செய்கிறாரு. அதனால அவங்க 2 பேரும் வர்றாங்க. 2 பேர் மனசுக்குள்ளேயும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறாங்கங்கிறத ப்ராஸ்பரோ புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் இந்த ஃபெர்டினாண்ட் எந்த அளவுக்கு உண்மையாக நேசிக்கிறான், சரி காட்டுக்குள்ளே வரோம், ஜாலியாக இருந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறானா, ஏன்னா அவன் ராஜ குடும்பத்திலிருந்து வரவன், அவனுடைய உண்மையான லவ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஃபெர்டினாண்டை ப்ராஸ்பரோ கமாண்ட் பண்றார். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இவருக்கு புரியுது. உடனே பார்த்து, ஹூ ஆர் யூ, யாரா நீ, இங்க எப்படி வந்த, யூ ஆர் அ ட்ரைட்டர், நீ ஒரு துரோகி, இந்த தீவை நீ அபகரிக்க வந்திருக்கிற, யூ ஆர் அ ஸ்பை, நீ ஒரு ஸ்பை, நீ ட்ரைட்டர் என்ற ஹார்ட் வேர்ட்ஸ். ஏன்னா ஒரு அரசனை பார்த்து நீ ஒரு ட்ரைட்டர், துரோகி என்று சொன்னீங்கன்னா அது ரொம்ப கடுமையான வார்த்தை. அதே மாதிரி ஸ்பை என்பது ஒற்று பார்க்கறது, அது வேற யாராவது தான் அனுப்புவாங்க. ஸோ ஒரு அரசனை பார்த்து நீ ஒரு ஸ்பையா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உடனே ஃபெர்டினாண்டுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னை நீ ட்ரைட்டர்னு சொல்கிற, ஸ்பைன்னு சொல்கிறிய, இப்படியெல்லாம் நீ என்ன சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு தெரியாது ப்ராஸ்பரோ என்பது மிராண்டாவுடைய ஃபாதர்லாம் தெரியாது. பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான், மிராண்டா தான் பார்க்குறான். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, ப்ராஸ்பரோ இப்படி சொன்ன உடனே தன்னுடைய வாளை உருகிறதுக்காக வாளை இப்படி எடுக்க பார்க்குறான். ஆனால் ப்ராஸ்பரோவுடைய மேஜிக்கல் பவர்னால அவனால் கத்தியை கையில் எடுக்க முடியல. என்ன செய்யறதுன்னே அவனுக்கு தெரியல. அப்போ ஃபெர்டினாண்டை பார்த்து ப்ராஸ்பரோ கோபமாக, உன்னை நான் வந்து கை கால்களை செயினில் கட்டி உன்னை நான் சிறை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ப்ராஸ்பரோ. ஏன்னா ஒரு அரசன் அல்லது இளவரசனை கை காலை கட்டுறதுங்கிறதும் ஒரு சிறை வைக்கிறதுங்கிறதும் ஒரு மிக கொடுமையான விஷயம். உடனே ஃபெர்டினாண்ட் கொதிக்கிறான். ஆனால் மிராண்டாவுக்கு அப்பா இப்படி சொன்ன உடனே, அப்பா இப்படிலாம் செய்யாதீங்கப்பா, பாவம்ப்பா, நல்லவங்கப்பா அப்படின்னு அவன் கெஞ்சின உடனே நீ பேசாம இரு. முதலாக மிராண்டா தன்னுடைய டாட்டர் கிட்ட ஒரு கடினமான வார்த்தைகளை கூறார். நீ வாயை மூடு, எதுவும் பேசக்கூடாது, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினாண்டை ஒரு சிறை வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிறை வைக்கிறாரு. சிறை வச்ச உடனே மிராண்டா ஆச்சரியத்தில், ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்பா தன்கிட்ட இவ்வளோ ஹார்டாக நடந்து கொள்கிறார். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போய் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா இப்படிலாம் பேசுகிறாரே அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போதே தன்னுடைய மேஜிக்கல் பவர்னால மிராண்டாவை தூங்க வச்சுறாரு. தூங்க வைத்து கொண்டு அப்படியே ஃபெர்டினாண்டை
செயினில் அரெஸ்ட் பண்ணி தன்னுடைய செல் தான் வசிக்கின்ற அந்த இடத்துல அங்கே கொண்டு போய் ஃபெர்டினாண்டை வச்சுறார். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆக்டினுடைய செகண்ட் சீன். அடுத்தது செகண்ட் ஆக்ட். செகண்ட் ஆக்டினுடைய ஃபர்ஸ்ட் சீன். செகண்ட் ஆக்ட்லேயே 2 சீன் இருக்கு. இந்த செகண்ட் ஆக்டினுடைய ஃபர்ஸ்ட் சீன்ல மறுபடியும் ஏரியலுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒவ்வொருத்தரையா தனித்தனியாக இருந்த ஆலன்சோ, கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆலன்சோ, அதுக்கப்புறம் அவனுடைய ஃபெர்டினாண்ட் தான் வந்துடுறான் தனியா. ஸோ அவனுடைய பிரதர் செபாஸ்டியன், அப்புறம் ஆண்டனியோ இப்பொழுது டியூக் ஆஃப் மிலன், அதாவது ப்ராஸ்பரோவை விரட்டிட்டு அந்த மிலனை அபகரித்த ப்ராஸ்பரோனுடைய பிரதர் ஆண்டனியோ, கன்சாலோ, அப்புறம் அந்த லார்ட்ஸ் ஆட்ரியன் என்ற அந்த லார்ட், பிரான்சிஸ்கோ, இந்த 6 பேரையும் எல்லாம் தனித்தனியா இருந்தாங்க. தனித்தனியா இருந்த எல்லாத்தையும் ஒரு இடத்துல மீண்டும் அதே மாதிரி பாட்டு பாடுது. பாட்டு பாடினோடனே அந்த பாட்டு பின்தொடர்ந்தே வர்றான். அதே மாதிரி இங்கேருந்து பாட்டு பாடுது வர்றான். அப்போ எல்லாரும் ஒன்றாயிடுறாங்க. எல்லாத்தையும் ஒன்றாக ஒரு இடத்துல சேர்க்குது ஏரியல். இதுதான் செகண்ட் ஆக்டில் ஃபர்ஸ்ட் சீன். அப்படி வந்த உடனே ஆலன்ஸும் மற்றவங்கெல்லாம் பார்த்து ஃபெர்டினாண்ட் எங்க எல்லாரும் வந்துட்டீங்க, என் சன் என்னுடைய மகன் ஃபெர்டினாண்ட் எங்கன்னு அவர் ரொம்ப துடிச்சு போறாரு. ஆலன்ஸோ அவருடைய பையன் ஃபெர்டினாண்டை, ஏன்னா யாரும் ஃபெர்டினாண்டை பார்க்கல. அப்போ அந்த பிரான்சிஸ்கோ என்ற லார்ட் சொல்றான், இல்லை நம்ம டெம்பஸ்ட் புயல் வீசும்போது எல்லாம் நெருப்பெல்லாம் பிடிச்சிச்சு, அப்போ ஃபெர்டினாண்ட் கடலுக்குள்ள குதிச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ கடல் கொந்தளிச்சுட்டு இருக்கும்போது கடலுக்குள்ள போய் ஃபெர்டினாண்ட் குதிச்சிருக்கான், அப்போ செத்து போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த உடனே ஆலன்சோவுக்கு துக்கம் தாங்கல. தன்னுடைய மகனை இழந்து போயிட்டோங்கிற துக்கத்துல அவர் ரொம்ப வருத்தமாக இருக்காரு. வருத்தத்தில் அவர் ரொம்ப இருக்கும்போது அவரை சமாதானப்படுத்துறதுக்கு, அல்லது அரசர் வருத்தத்தில் இருக்கும்போது அதை டைவர்ட் பண்றதுக்காக கன்சாலோ பேசுறார். கன்சாலோ அபவுட் காமன்வெல்த், இது டயலாக் தான், ஷேக்ஸ்பியர் தான் டயலாக் எழுதுறாரு. காமன்வெல்த் கண்ட்ரிஸ், காமன்வெல்த் அதாவது மக்கள். எப்பொழுதுமே கன்சாலோ ஒரு நல்ல மனிதர் இல்லையா, ஏன்னா இவங்கெல்லாம் ராஜா, ஆலன்சோ ஒரு கிங், ஆண்டனியோ டியூக் ஆஃப் மிலன். ஸோ இவங்கெல்லாம் மக்கள் நலனை அவ்வளோவா கவனிக்க மாட்டான். தன்னுடைய நலன் தான் எப்படி இருக்கிறது இப்படி தான் பார்த்துட்டே இருப்பான். ஸோ அப்போ கன்சாலோ சொல்றாரு, இந்த தீவு ரொம்ப அழகா இருக்கு, நாம ஏன் இதை ஒரு காமன்வெல்த்தா உருவாக்க முடியாது, எல்லாருடைய நலனையும் விரும்புகின்ற மாதிரி ஒரு அரசை நாம ஏன் இந்த தீவுல ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கன்சாலோ சொல்றாரு. கன்சாலோ சொன்ன உடனே ஆண்டனியோவுக்கும் செபாஸ்டியனுக்கும் போவோம், யோ என்னையா நீ பேசுற, நீ என்ன ஒரு யூட்டோப்பியன் கவர்மெண்ட்டை உருவாக்க பார்க்குறியா? யூட்டோப்பியா என்பது தாமஸ் மோர் எழுதின ஒரு புத்தகம் யூட்டோப்பியா. அந்த யூட்டோப்பியா என்ற புத்தகத்தில் அதில் பார்த்தீங்கன்னா யூட்டோப்பியன் கவர்மெண்ட் அப்படின்னா அரசர் மிகவும் சிறந்தவராக இருப்பார், அரசு அதிகாரிகள் மிக உயர்ந்தவர்களாக இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக உயர்ந்தவர்களாக தங்களுடைய கடமைகளை உணர்ந்தவர்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. இப்படி அந்த யூட்டோப்பியா என்றால் எல்லாமே நல்லதும் சிறந்ததும் நியாயமா ஒழுக்கமா நேர்மையாக இருக்கக்கூடியதான் ஒரு யூட்டோப்பியன். சொன்னா நீ என்ன யூட்டோப்பியன் கவர்மெண்ட்டை பத்தி நீ திங்க் பண்றியா அப்படின்னு 2 பேரும் கொஞ்சம் கோமா கன்சாலோ கிட்ட பேசுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படி பேசுறாங்க. அப்ப கன்சாலோ பேசாம ஆயிடுறாரு. இப்போ ஏரியல் மறுபடியும் அப்படியே ஒரு பாட்டு பாடுது. பாட்டு பாடி எல்லாரையும் தூங்க வைக்குது. ஸோ இவர் தூங்கிறாரு, இவர் தூங்கிறாரு, இவர் தூங்கிறார். கன்சாலோ, ஆட்ரியன், பிரான்சிஸ்கோ 3 பேரும் தூங்கிறாங்க. இந்த 3 பேரும் மொத்தம் முடிச்சிட்டு இருக்கான். முடிச்சுட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நேபிள்ஸையும் இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆலன்சோவையும் ஏரியல் தூங்க வச்சிருது. ஸோ ஆலன்சோவும் தூங்கிறார். ஆலன்சோவும் தூங்கின உடனே இந்த 2 பேர் தான் இப்போ மிச்சம். இந்த 2 பேர்ல செபாஸ்டியன் ஆலன்சோவுடைய பிரதர், ஆண்டனியோ ப்ராஸ்பரோவுடைய பிரதர். இப்போ இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசும்போது ஆண்டனியோ சொல்றான், ஆண்டனியோ த கிங் ஆஃப் நேபிள்ஸ்
ஆண்டனியோ டியூக் ஆஃப் மிலன் ஆகுறதுக்கு, ப்ராஸ்பரோவை விரட்டி கொன்னுட்டு டியூக் ஆஃப் மிலன் ஆகுறதுக்கு உதவி செஞ்சவர் ஆலன்சோ. அப்போ ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ டியூக் ஆஃப் மிலன் ஆயிடு, ப்ராஸ்பரோவை கொன்னுடுவான், டியூக் ஆஃப் மிலன் ஆயிடு, ஆனால் நீ எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன்ல தான் அந்த உதவி செஞ்சிருக்காரு. அப்போ ஆலன்சோவுக்கு ஆண்டனியோ மிகப்பெரிய அளவுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது இவனுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கான், அவ்வளோ பெரிய பணத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஆண்டனியோ செபாஸ்டியன் கிட்ட சொல்றான், செபாஸ்டியன், நீ என்னவா இருந்தாலும் நீ கிங் ஆஃப் நேபிள்ஸ், ஆலன்சோ பெரிய ராஜா, அவனுக்கு நீ தம்பி தான். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் ஒரு டியூக், நான் ஒரு ராஜா, தெரியுமா உனக்கு? என்ன இருந்தாலும் என்னை விட நீ கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் ஒரு ராஜாவா இருந்தா எப்படி இருக்கும்? நான் என்னுடைய பிரதரை கொண்டுட்டு நான் ஆயிட்டேன், நீயும் அதே மாதிரி ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஐடியாவை போட்டு விடுறான் செபாஸ்டியன் கிட்ட. இப்போ செபாஸ்டியனுக்கு அந்த ஆசை வருது, தன்னுடைய பிரதர் ஆலன்சோவை கொண்டுட்டா இந்த ராஜ்யத்தை நம்மளே எடுத்துக்கலாம், அது இது சரியான இடம். ஆண்டனியோ சஜஸ்ட் பண்றான், இது ஒரு சரியான இடம், ஏன்னா ஒரு தீவுக்குள்ள இருக்கும். இப்போ இந்த தீவுல ஒரு புயல்ல மாட்டிக்கிச்சோம். ஸோ இங்க ஆலன்சோ கொண்டாச்சுன்னா ஒரு புயல் வந்துச்சு, புயல்ல ராஜா செத்து போயிடான்னு சொல்லிடலாம், நம்ம திரும்பி போயிட்டோம்னா அப்படி செஞ்சிடலாம், ஆலன்சோ கொன்னுடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு உடனே ரெண்டு பேரும் கையில கத்தியை எடுத்துக்கிட்டு ஆலன்சோவை கொல்றதுக்காக அப்படி போறாங்க. ஏரியல் எல்லாத்தையும், ஆலன்சோ, கன்சாலோ, ஆட்ரியன், பிரான்சிஸ்கோ ரெண்டு பேரையும் முடிக்க வச்சிருது, எல்லாரையும் முடிக்க வச்சிருது. எல்லாம் முடிச்சிடலாம். எல்லாம் முடிக்கும் போது ஆலன்சோ முடிக்கும் போது பார்க்குறாரு, தன் கண் முன்னாடி தன்னுடைய பிரதர் செபாஸ்டியன் கத்தியோட நிற்கிறத பார்க்குறாரு. பார்த்து என்னடா அது அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் சிங்கத்தை எப்படி கொல்றதுங்கிறதுக்காக தான் நான் கத்தியோட வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளிச்சோன்னா, ஓ அப்படியா, சிங்கம் வர மாதிரி சத்தம் கேட்டுச்சா, சரி சரி நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமைதி ஆயிடுறாங்க. இது செகண்ட் ஆக்டினுடைய ஃபர்ஸ்ட் சீன் இந்த மாதிரி முடிஞ்சிருது. அடுத்தது செகண்ட் ஆக்டினுடைய செகண்ட் சீன், இரண்டாவது ஆக்டில் இரண்டாவது காட்சி. இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு காமிக் சீன். இது ஒரு காமிக் சீன். எப்பயுமே நடுவில் கொஞ்சம் காமெடி இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த காமிக் சீன்ல டின்கிலோ என்கின்ற ஜஸ்டர், அதுக்கப்புறம் ஸ்டீஃபனோ என்கின்ற ஒரு ட்ரங்கட் பட்லர், ஒரு குடிகார பட்லர் கேலிபன், இந்த மூணு பேர் தான் இந்த சீன். இதுல இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கான், அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கான். இவங்களுக்கு ராஜ குடும்பத்துல இருக்கிறவங்க மற்றவங்க உயிரோட இருக்காங்கன்னே இவங்களுக்கு தெரியாது. இவங்க தீவனுடைய இன்னொரு பகுதியில் இருக்காங்க. இந்த டின்கிலோவும் ஸ்டீஃபனோ இது. இப்போ டின்கிலோ மாத்திரம், இப்போ ஸ்டீஃபனோ வரல. இப்போ பாருங்க, டின்கிலோ மட்டும்தான் உயிரோட இருக்காரு, ஸ்டீஃபனோ வேற இடத்துல இருக்கான். இப்போ டின்கிலோ அப்படியே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கான். ஏன்னா நான் மட்டும்தான் தப்பிச்சிருக்கோம் புயல்ல, வேற எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நாம மட்டும்தான் உயிரோட இருக்கோம்னு டின்கிலோ என்கின்ற ஜஸ்டர் நம்பிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு. எட்டி அவன் வர்றதை பார்க்கறான் கேலிபன் என்ன நினைக்கிறான்னா, எப்பொழுதும் இந்த ஏரியல் இருக்கு பாருங்க, ஏரியல் கேலிபனோட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். கேலிபனோட டீஸ் பண்றது ஏரியலுக்கு ஒரு சரியான பொழுதுபோக்கு. எப்பொழுதும் அப்படி மறைஞ்சு இருந்து அவனை அடிக்கும், தலையில தட்டும், அவனை ஒரு அற விடும், குத்தும், இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் என்னடா யாரா அடிக்கிறான் அப்படின்னா அது யாருன்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் டீஸ் பண்ணும் கேலிபனை ஏரியல். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், சரி அவன் என்ன நினைப்பானா, ஸோ ப்ராஸ்பரோ தான் இந்த மாதிரி நம்மளை ஏதோ பண்றாரு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். இப்போ டின்கிலோ அங்கிருந்து வர்றத கேலிபன் பார்த்த உடனே நம்மளை ஏதோ பண்றதுக்கு தான் ப்ராஸ்பரோ ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் நம்மளை ஏதோ பண்ண வர்றான், இவன்கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு அப்ப திடீர்னு இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, இடி இடிக்குது. டக்குன்னு கேலிபன் என்ன பண்றான்னா அப்படி கீழே படுத்துறான். கேலிபனுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தலையில இருந்து கீழே பாதம் காலையும் மூடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிப்பான். அப்படிதான் ட்ரெஸ்
ப்ராஸ்பரும் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அந்த காலத்து ட்ரெஸ் அவனும் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பான். டக்குன்னு என்ன பண்ணியிருந்தாலும் கீழே படுத்துறான். ஏன்னா அந்த ட்ரின்கிலோ பார்த்த உடனே நாம் செத்தவன் மாதிரி கீழே படுத்துக்கோன்னு கீழே படுத்துறாரு. ட்ரின்கிலோ வந்துட்டே இருக்கான். வந்த உடனே திடீர்னு இடி இடிக்குது, மழை இடி இடிக்குது, மின்னல் மின்னுது. ட்ரின்கிலோவுக்கு பயம், எங்கே போய் ஒதுங்கிறதுன்னு தெரியல. ஆனால் கீழே ஒருத்தன் படுத்து கிடக்கான். படுத்து கிடக்கான். உடனே என்ன பண்ணுறான்னா ட்ரின்கிலோ அவனுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளே இவன் பூந்துக்கிறான். ஏன்னா அவன் லூஸ் ட்ரெஸ் தான் இருக்கும், அந்த ட்ரெஸ்க்குள்ளே பூந்துக்கிறான். இடி இடிக்குது, எல்லாம் ஏரியல் செய்கிற வேலை அதுதான் அந்த இடி இடிக்கிறதெல்லாம் உண்டாக்குது. 2 பேரும் உள்ளே போயிட்டான். இப்போ செபஸ்டியன் ஸ்டீஃபனோ த ட்ரங்கட் பட்லர் அப்படியே தண்ணி அடிச்சு, அவன் எப்பொழுதும் ட்ரங்கன் ஸ்டேஜில் தான் இருப்பார். அவன் வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் வரான். அவனுக்கு ட்ரின்கிலோலாம் உயிரோடு இருக்கிறது தெரியாது. அவன் தான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறதாக நினைத்து கொண்டு அவன் வந்துகிட்டே இருக்கான். இங்கே வந்த உடனே பார்த்தா கீழே ஒரு தலை இருக்கு, 4 கால் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் 4 கால் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்ன இந்த தீவில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்குறான். பார்க்கும்போது அந்த கேலிபனுடைய வாயை பொழந்து அதுக்குள்ள ட்ரிங்கை ஊற்றுறான். நான் கொண்டு வந்த ட்ரிங்க் குடிக்கிற அந்த சாராயத்தை ஊற்றுறான். ஊற்றுன உடனே அந்த கேலிபன் அதை சுவைச்சு பார்த்த உடனே ஒரு போதை வருது. ஏங்கப்பா ஏதோ ஒன்று நமக்கு ஊற்றுறான்டா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ட்ரின்கிலோ என்ன அவனுக்கு ஊற்றுறானேன்னு நினச்சி அவனும் தலையை வெளியில் தூக்குறான். இப்போ தலை அவங்க ஒரு தலை முன்னாடி வருது. வந்த உடனே ஸ்டீஃபனோ ஏன்னா அவனுக்கு குடி போதையில் இருக்கிறான். இன்னொரு தலை வருதுறான் அப்படின்னா அதுக்கும் ஊற்றி விடுறான். அதுக்கு ஊற்றுறோடனே எல்லாம் காமெடி, லோக்கல் காமெடி. இது வந்து சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடிக்கு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. இப்போ நமக்கு சிரிப்பு வராதுன்னு என்ன வச்சுக்கோங்க. அல்லது சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பாங்க. இன்னொரு தலை வருதுறான் அப்படின்னா அதுவும் ஊற்றி விடுறான். ஊற்றுன உடனே அப்புறம் எல்லாம் எழுந்திரிச்சுக்கிறாங்க. எழுந்திரிச்சோடனே 3 பேர் ட்ரின்கிலோ நீ உயிரோடு இருக்கியா, நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே இப்போ கேலிபனுக்கு ஸ்டீஃபனோவை பார்த்த உடனே ஸ்டீஃபனோ தான் அந்த ட்ரிங்க்கை ஊற்றுறாங்க. அது ஒரு விசித்திரமான ட்ரிங்காக இருக்கு. உடனே நினைக்கிறான், சரி இது கடவுள்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஸ்டீஃபனோவை கேலிபன் ஒரு காடுன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது கடவுள், இது வந்திருக்கு நமக்கு இப்படியெல்லாம் உணவு கொடுக்குது, நம்மளை இது காப்பாத்துது. ஏன்னா மெனக்கட்டு வாயில கொண்டு வந்து ஊத்துது இல்லையா, தன்னை கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு கடவுள் நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உடனே விழுந்து வணங்குறான். ஸ்டீஃபனோ காலில் எல்லாம் விழுந்து வணங்குறான். இந்த சீன் இப்படி ஒரு காமெடி சீனாக இந்த சீன் முடிஞ்சு போது. இது செகண்ட் ஆக்டினுடைய செகண்ட் சீன், இது முடியுது. அடுத்தது தேர்ட் ஆக்ட். தேர்ட் ஆக்டில் ஃபர்ஸ்ட் சீன். தேர்ட் ஆக்டில் 3 சீன் இருக்கு. தேர்ட் ஆக்டில் 3 சீன், ஃபோர்த் ஆக்ட் ஒரு சீன், ஃபிஃப்த் ஆக்ட் ஒரு சீன். ஸோ தேர்ட் ஆக்டில் ஃபர்ஸ்ட் சீன், முதல் காட்சி. இது ப்ராஸ்பரோவுடைய இருப்பிடம், ப்ராஸ்பரோவுடைய செல். அங்கதான் ஃபெர்டினாண்டை சிறை வைத்திருக்கிறார் ப்ராஸ்பரோ. சிறை வைத்திருக்காருன்னா காலில் எல்லாம் செயின் போட்டிருக்காரு. அவனை போய் கட்டையெல்லாம் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் கட்டையெல்லாம் தூக்கிட்டு வரான். அப்போ இப்போ ப்ராஸ்பரோ அங்கதான் இருக்காரு, ஆனா யாரு கண்ணையும் படாம இருக்காரு. கட்டையை தூக்கிட்டு வரான். மிராண்டா பார்க்குறா. பார்த்த உடனே ஃபெர்டினாண்ட் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்த உடனே இவளுக்கு ரொம்ப அழுக வருது. ஃபெர்டினாண்ட் கிட்ட போய் ஐயோ இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம், நீங்க வைங்க, எங்க அப்பா இன்னும் அப்போ உள்ள தூங்கிட்டு இருக்காரு, அவர் இன்னும் வந்து விழிக்கிறதுக்கு 2 அல்லது 3 மணி நேரங்கள் ஆகும், அது வரைக்கும் நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்றாரு. இல்லை வேலை செய்யறேன்னா அவங்க அப்பா ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னோடனே இல்லை அவர் 2-3 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு மிராண்டா ஃபெர்டினாண்ட் கிட்ட சொல்றா. சொல்லிட்டு இல்லை அவன் சொல்றான், இல்லை 2-3 மணி நேரத்துக்காக நான் ஏன் இருக்கணும், நான் என் வேலையை செய்யறேன் அப்படின்னா. அப்ப நீங்க செய்யறதுன்னா அப்ப நீங்க செய்ய வேண்டாம், உங்களுக்கு பதிலாக நான் செய்யறேன் அப்படின்னு மிராண்டா சொல்றான். ஐயோ நீ செய்யறியா, ஐயோ நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, நான் இருக்கும்போது நீயே இந்த வேலையெல்லாம் செய்யற, நீ செய்யக்கூடாது அப்படின்னு மிராண்டா சொல்றா. சொன்ன ஃபெர்டினாண்ட் சொல்றாரு. சொன்ன உடனே அப்போ 2 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ப்ராஸ்பரோ இதெல்லாம் மறைந்திருந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஃபெர்டினாண்ட் உண்மையிலேயே மிராண்டாவை காதலிக்கிறான் என்று அவன் புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் இப்போதைக்கு இதை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருக்காரு. அப்போ ஃபெர்டினாண்ட் வந்து சொல்றான், நான் வந்து நாட்டில் எவ்வளவோ சொல்றான், நான் வந்து ஒரு கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்னுடைய பையன், நான் ஒரு ராஜகுமாரன்,
நான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு நான் எவ்வளோ பெண்களை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு அழகை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். மிராண்டாவும் நான் வந்து இந்த உலகத்திலே நான் 2 ஆண்களை தான் பார்த்துருக்கேன், உங்களை மாதிரி ஒருத்தர் பார்த்ததே இல்லை, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃபெர்டினாண்ட் வந்து தான் ஒரு ராஜகுமாரன்னு சொன்ன உடனே நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்குவீங்களா என்று, ஏன்னா அவன் ஒரு எந்த விதமான மனசுக்குள்ளே எண்ணம்ல நேரடியாக கேட்குறான், நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்குவீங்களா அப்படின்னு உடனே நிச்சயமாக நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலைன்னால் கூட உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு அடிமையாக இருக்கிறது கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு மிராண்டா சொல்கிறான். ஐயோ நீ எனக்கு அடிமையாலாம் இருக்கக்கூடாது, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்குவேன், நீ எனக்கு ராஜகுமாரி அப்படின்னு ஃபெர்டினாண்ட் வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ராஸ்பரோவுக்கு. ஸோ 2 பேரும் உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றார்கள் என்று புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு இருந்தாலும் வந்து எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணலை, அப்படியே விட்டுறாரு. ஸோ இது 3rd ஆக்டில் ஃபஸ்ட்டு சீன். அடுத்தது 3rd ஆக்டில் செகண்ட் சீன். 3rd ஆக்டில் செகண்ட் சீன் மறுபடியும் ஒரு சின்ன காமெடி சீன். இப்போ இந்த சீனில் மீண்டும் கேலிபன், ட்ரிங்கிலோ, அப்புறம் அந்த ஸ்டீஃபன், அந்த பட்லர் ஸ்டீஃபனோ, இந்த 3 பேர் மட்டும் இந்த சீனில் இருக்காங்க. கேலிபன் ஸ்டீஃபனோவை கடவுள்னே நம்புகிறான். அப்படியே ஸ்டீஃபனோ நின்றுட்டு இருக்காரு. கேலிபன் அவர் முன்னால் முழந்தாளிட்டு கடவுளே அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காலை காட்டுங்க, ஐ வாண்ட் டு லிக் யுவர் லெக்குங்க, உங்கள் காலை நான் நக்கணும், நீங்கள் காலை கொடுங்க. ஏன்னா கடவுளுடைய காலில் விழுந்து கும்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி காலை நான் நக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே முழந்தாளிட்டு வணங்குறான், காலை கொடுங்கிறான். ஏன்னா கடவுள்னாக்க கடவுளை வந்து நமக்கு அவருடைய காலத்துக்கு நம்ம தலையிலலாம் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி ஒரே காமெடியாக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனுக்கும் வந்து சரி நம்மளை கடவுள்னே நம்பிக்கிட்டு ஒருத்தர் இருக்கான்டா அப்படின்னு அவன் குடிகார பட்லர், அவன் எப்பொழுதுமே ட்ரிங்க்லேயே இருக்கான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மக்கிட்ட இப்படி ஒருத்தன் அடிமை மாட்டிட்டான்டா அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி ஒரு காமெடியாக கொஞ்சம் போயிட்டே இருக்கு. இப்போ கேலிபனுக்கு ஒரு நினைப்பு வருது, இது கடவுள், இந்த கடவுள் நமக்கு உதவி செய்வார். ப்ராஸ்பரோ இந்த தீவை நம்மகிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு மனசு அப்படித்தான், சைக்கோராக்ஸுங்கிறவ தான் இந்த தீவுக்கு சொந்தக்காரி, நம்ம அம்மா நம்மகிட்ட இருந்து ப்ராஸ்பரோ அபகரிச்சுக்கிட்டான் நம்ம தீவை, அப்படிதான் நினச்சிக்கிட்டே இருக்கான். அதனால இப்போ அவன் கேலிபன் கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். கடவுளே நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவி செய்யணும், என்கிட்ட இருந்து இந்த ஊரில் ப்ராஸ்பரோன்னு ஒருத்தன் இருக்கான். ஏன்னா இவங்க ப்ராஸ்பரோனா பார்த்ததில்லை. ஓ இங்கே ப்ராஸ்பரோன்னு ஒருத்தன் இருக்கானா? ஆமாம் இருக்கான். அவன் தான், இது என்னுடைய நாடு, என் இடம் இந்த தீவு, அதான் அவன் அபகரிச்சுக்கிட்டான். நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு இந்த தீவை மீட்டு தரணும் அப்படின்னு. ஓ அதனால் என்ன மீட்டு தந்துடுவோமே அப்படின்னு ஸ்டீஃபன், அதனால் நான் மீட்டுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் மீட்டுருங்க, நீங்கள் மீட்டிட்டு இந்த தீவை நீங்கள் வச்சுக்கிங்க, நீங்கள் தான் இந்த தீவனுடைய கிங். நாங்கள் 2 பேரும், அதாவது கேலிபன், ட்ரிங்கிலோ, நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு வைஸ்ராயா இருக்கோம், நீங்களே இந்த நாட்டினுடைய ராஜாவாக இருங்க அப்படின்னு 2 பேரும் பேசுகிறான். பேசிட்டு சரி அவனை எப்படி கொள்றது அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து எப்படி ப்ராஸ்பரோவை கொள்றதுன்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் சீன். இந்த சீன் முடிஞ்சு போகுது. அடுத்தது 3rd ஆக்டில் 3rd சீன். ஸோ இது ஒரு மாதிரி பிளானிங், அவங்க பிளான் பண்ணுறாங்க லைட் ஒரு காமெடியோட. பட் ப்ராஸ்பரோவை கொள்றதுக்கு இவங்க பிளான் பண்ணுற ஒரு இதோட முடியுது இந்த சீன். அடுத்தது 3rd சீன். இந்த 3rd சீனில் ஏரியலுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆலன்சோ, அவருடைய பிரதர் செபாஸ்டியன், டியூக் ஆஃப் மிலன் ஆண்டனியோ, கன்சாலோ, ஆட்ரியன், பிரான்சிஸ்கோ என்ற லார்ட்ஸ். ஸோ இந்த 6 பேரும் ஒரு இடத்துல, அவங்க 6 பேரும் ஒரு குரூப். 6 பேருக்கும் பயங்கரமாக பசிக்குது. எல்லா ராஜ குடும்பத்தை சார்ந்தவன் நினைச்சான்னா உணவு அவன் இடத்துக்கு ஓடி வரும். ஆனால் இப்போ பசிக்குது, எங்கே என்ன கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியல. இந்த தீவுக்குள்ள உணவை தேடி இந்த தீவுக்குள்ள அலையிறாங்க. அலைஞ்சு எங்கேயுமே உணவும் கிடைக்கல, நல்ல தண்ணீரும் கிடைக்கல. எல்லாம் கடல் இருக்கு, நல்ல தண்ணீர் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல, உணவும் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. அவனும் காட்டுக்குள்ள அலைஞ்சு பார்த்துட்டு டயர்டாகி இந்த 6 பேரும் அப்படியே டயர்டாக உட்காந்துருக்கான். இப்போ ஏரியல் வந்து அந்த இடத்துல வேரியஸ் ஷேப்ஸ், பல்வேறு உருவங்களை அங்கே கொண்டு வந்து விடுது. ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் மனுஷன் மாதிரி அப்படி வெவ்வேறு உருவங்கள் வருது.
உருவங்கள் வந்த உடனே இந்த 6 பேரும் பயந்து நடுங்கி போயிடலாம். என்னடா என்னென்னமோ ஷேப்ல எல்லாம் வருதுடா அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன காமெடி மாதிரி. அப்போ அந்த உருவங்கள்லாம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு பண்ணுது. ஒரு பெரிய பேங்க்வெட். இது ஒரு பேங்க்வெட் சீன். ஒரு பேங்க்வெட்டை உருவாக்கு. பேங்க்வெட் அந்த வேரியஸ் ஷேப்ஸ் உருவாக்கின உடனே இவங்களுக்கு பயம். ஆனா ஒரு பெரிய ஒரு ராயல், ஒரு பெரிய ஒரு அரசர்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்குற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு விருந்துக்கு அங்கே நடக்குது. அவ்வளவு ஐட்டம்ஸ் அங்கே வைக்கப்படுது, பரிமாறப்படுது. அருமையான டேபிள்ஸ் போட்டு அருமையான டிஷ்ஷஸ்லாம் வச்சு பரிமாறப்படுது அங்கே இருக்கு. இருந்தவுடனே இவங்களுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அந்த ஷேப்ஸ் எல்லாம் பார்த்து. ஆனால் அந்த உணவெல்லாம் பார்த்த உடனே ஆசை. உணவு நல்ல குடிக்கிறதுக்கு பல்வேறு விதமான ட்ரிங்க்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் ஷேப்ஸை பார்த்தா பயமாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கு, போய் சாப்பிடணும்னு தோணுது. அப்படி இருக்கும்போது அந்த வேரியஸ் ஷேப்ஸ் இவங்களை அப்படியே அழைச்சிட்டு போய் வாங்க, நீங்கள் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுது. கூப்பிட்ட உடனே அந்த ஷேப்ஸை பார்த்தா பயம், ஆனால் அது கூப்பிடுது, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஆசையும் வருது. துணிச்சலாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து இதுங்களை நம்பி போகலாமா, அல்லது போகும்போது ஏதாவது பொண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்திலேயே ஒவ்வொருத்தரும் போய் உட்காரலாம். உட்காந்தோடனே அதுங்க ஒன்றும் பண்ணலை. இவங்களை போய் உட்காந்துடலாம். உட்காந்தோடனே எல்லாம் பரிமாறப்பட்டு ரெடியாக இருக்கு பேங்க்வெட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடி இடிக்குது, மின்னல் 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 மின்னிட்டு, ஆலன்சோ நீ ஆண்டனியோவுக்கு உதவி செஞ்சு பிராஸ்பரோவை நீ கொல்றதுக்கு நீ தான் எல்லாம் காரணமாக இருந்தாய் அப்படின்னு ஆலன்சோவை குற்றம் சாட்டுது. உடனே ஆலன்சோ நடுநடுங்கி போயிடும். ஆண்டனியோ இன்னுமே தெரியாத ஒரு நல்ல ராஜா உங்க அண்ணன், அவனையும் பச்சிளம் குழந்தை மிராண்டா 2 பேரையும் நீ கடல்ல கொண்டு போய் விட்டுட்டு நீ கொல்றதுக்கு எல்லாம் பண்ணடா நீ அப்படின்னு அப்படி சொல்லுது. சொன்ன உடனே எல்லாம் நடுங்கி போயிடும். ஆலன்சோவுக்கு ரொம்ப துக்கம் வந்தது. ஆலன்சோ தன்னுடைய தவறை உணர்றார். ஐயோ, நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தவறின் காரணமாக தான் நான் என்னுடைய மகனை நான் இழந்து போயிட்டேன். ஃபெர்டினாண்ட் இறந்து போனதற்கு இதுதான் காரணம். நான் பண்ணியிருக்கேன், அதற்கு பிரதிபலனாக தான் எனக்கு வந்திருக்கு என்று கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆலன்சோ முதலாக தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்துறார். ஆண்டனியோ வருந்துறார். இப்படி இருக்கு. அப்போ டக்குன்னு அவங்க கண் முன்னாடி இருந்த பேங்க்வெட் மறைஞ்சிருது. பேங்க்வெட் மறையுது. ஒரு இடி இடிக்குது. டக்குன்னு அந்த அசரி, அந்த குரல் எல்லாம் ஏரியல் செய்கிற வேலை, அந்த குரல் இவங்க செய்த குற்றங்களை எல்லாம் சொல்லுது. குற்றங்களை சொன்ன உடனே எப்படி அந்த காட்டுக்குள்ள, ஊருக்குள்ளனாலும் எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா, காட்டுக்குள்ள எப்படா இதெல்லாம் நடக்குது, எங்க இருந்து அந்த சவுண்டு வருது என்னன்னே அவங்களுக்கு புரியல. எல்லாம் பயந்து நடுங்கி போயிடலாம். திடீர்னு மறைஞ்சிருது எல்லாமே. அந்த பேங்க்வெட் மறைஞ்சிருது. எல்லாம் நடுங்கி போயிருக்கான். முதலாக கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆலன்சோ தான் செய்த குற்றத்திற்காக வருந்துகிறார். அப்படியே வருந்து, ஐயோ இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டோமேனு வருந்துறாரு. மீண்டும் பேங்க்வெட் வருது. பேங்க்வெட் வந்தாலும் இவங்க யாரும் சாப்பிட போல, எல்லாம் பயந்துட்டு பேசாம இருக்கான். ஸோ இதோட இந்த சீன் முடிஞ்சு போகுது. இது 3rd ஆக்ட்ல 3rd சீன். அடுத்தது 4th ஆக்ட்ல ஒரு சீன், 5th ஆக்ட்ல ஒரு சீன். 2 சீன் தான் இந்த ட்ராமா முடிய போகுது. இப்போ 4th ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் சீன். இப்போ ஃபெர்டினாண்ட் உண்மையாகவே மிராண்டாவை காதலிக்கிறார் என்பதை பிராஸ்பரோ புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு அவங்க முன்னால தோன்றி கேஷுவலா வர்ற மாதிரி 2 பேரையும் வாங்க அப்படின்னு சொல்லி, உங்களுடைய ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கின்ற அன்பை நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணுங்கிற நிச்சயதார்த்தம் நான் எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபெர்டினாண்டுக்கு மகிழ்ச்சி, மிராண்டாவுக்கு மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா அப்பா தன் மேல இவ்வளவு பிரியமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் 2 பேரையும் அப்படி பண்ணிடுறாரு. இப்போ பிராஸ்பரோ ஏரியல் கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. நீ ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்க் ஒன்றை ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாஸ்க் என்பது இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் டிராமா, காமெடி, ட்ராஜடி, ரொமான்டிக் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மாஸ்க் என்பது ஒரு கைண்ட் ஆஃப் டிராமா. இதுல முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களும் பெண்களும் முகமூடிகள் அணிந்து கொண்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க. இப்படி டான்ஸும் பாடல்களும் மிகுந்து இருக்கக்கூடிய ஒன்று, அதுதான் மாஸ்க்னு பேரு. ஒரு மாஸ்கை நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிடுறாரு.
உடனே மிக பிரம்மாண்டமாக ஒரு மாஸ்க் சீனை இந்த இடத்துல ஏரியல் கிரியேட் பண்ணுது. இதுல ஜூனோ என்கின்ற கடவுள், ஜூனோங்கிறது ஒய்ஃப் ஆஃப் ஜோ, JOVE, ஜோ எல்லாம் கிரேக்க கடவுள்கள். ஜோ அப்படின்னா ஜூபிட்டர்னு அர்த்தம். அந்த ஜூபிட்டர் அல்லது ஜோ என்ற கடவுளினுடைய ஒய்ஃப் தான் ஜூனோ. அந்த ஜூனோ கலந்துக்குது. ஜூனோ என்பது காதல் தேவதை, அதுவும் கலந்துக்கிட்டு பாட்டு பாடுது. அந்த ஜூனோ என்கின்ற கடவுளினுடைய மெசேஞ்சர் ஐரிஸ். ஐரிஸ் என்பது ஜூனோ என்ற கடவுளுடைய மெசேஞ்சர் ஐரிஸ், அதுவும் கலந்துக்குச்சு. அப்புறம் செரஸ், CERES, செரஸ் அப்படின்னா காடஸ் ஆஃப் எர்த், பூமி கடவுள், பூமாதேவி செரஸ். ஸோ செரஸ் என்ற பூமாதேவி, ஜூனோ, ஜூனோவுடைய மெசேஞ்சர் ஐரிஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் மாஸ்க் அணிந்திருக்காங்க, ஒரே மகிழ்ச்சி. நம்முடைய ஃபெர்டினாண்டுக்கும் மிராண்டாவுக்கும் அங்க நிச்சயதார்த்தம் நடக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கு. இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஏரியல் பிராஸ்பரோ கிட்ட வருது. அப்போ பிராஸ்பரோவுக்கு தெரியும், ஏரியல் வந்தா பிராஸ்பரோவுக்கு புரியும் என்ன விஷயம் அப்படின்னு. உடனே இல்ல, உங்களை கொல்றதுக்கு கேலிபன் பிளான் பண்ணியிருக்கான். அவன் ஸ்டீஃபனோ என்கின்ற ஒருத்தனோட சேர்ந்து, ஸ்டீஃபனோ, அதுக்கப்புறம் அந்த டிங்கிலோ என்கின்ற அவன், இந்த 3 பேரும் சேர்ந்து உங்களை பிளான் பண்ணியிருக்காங்க கொல்றதுக்கு அப்படின்னு பிராஸ்பரோ கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே பிராஸ்பரோ அப்படியா, சரி இந்த மாஸ்கை இதோட நிறுத்துங்க அப்படின்ன உடனே நின்றுடுது. மாஸ்க் நின்றுடுது. உடனே என்ன விஷயம் கேட்ட உடனே சொல்லுது. அப்படியா, அந்த 3 பேரும் எங்க இருக்கான் அப்படின்ன உடனே ஏரியல் சொல்லுது, நான் அந்த 3 பேரையும் அப்படியே பாட்டு பாடி நம்முடைய செல், நம்ம இருப்பிடத்தினுடைய பின்பகுதியில தான் நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா, சரி. உடனே ஏரியல் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோடனே ஓகே அப்படின்னு ஏரியல் போயிடுது. அங்க போய் ஏரியல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பளபளப்பான ஒரு ட்ரெஸ், ஒரு கிளிசனிங் ட்ரெஸ், அதை அங்க தொங்க விடுது பின்னாடி. இந்த 3 பேரும் ட்ரங்கட் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். ஸ்டீஃபனோ எப்பொழுதும் குடிக்கிறவன். கேலிபனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போகுது, அவனும் குடிச்சு உட்காந்துருக்கான். டிங்கிலோ 3 பேரும் எல்லாம் வரான், எல்லாம் குடி போதில் வந்துட்டு இருக்கான். ஒரு அழகான ட்ரெஸ் அங்கே தொங்கிட்டு இருக்கு, ஒரு மரத்தில் தொங்குதுன்னு வச்சுக்கலாம், தொங்குது. தொங்கின உடனே 3 பேரும் போய் அந்த ட்ரெஸ்ஸை நான் தான் போட போறேன்னு 3 பேரும் போய் அதை எடுக்கிறதுக்கு போறாங்க. திடீர்னு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் மாயமாயிடுது. ட்ரெஸ் மாயமாயிடு அங்கே நாய்கள் வந்துடுது. இந்த நாய்களெல்லாம் சேர்ந்து இவனுங்களை விரட்டுது. விரட்டின உடனே 3 பேரும் ஐயோன்னு ஒரே அங்க குதிச்சுட்டு தப்பிச்சா போதும் ஓடுறான். இது ஒரு காமெடின்னு வச்சுங்களேன். இது சாதாரண கிரவுண்ட்லிங்ஸ், இந்த தரை டிக்கெட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி காமெடி. திடீர்னு நாய் வருது, உடனே குதிச்சுக்கிட்டு ஓடுறான் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சிரிப்பான். அது மாதிரியான ஒரு சீன். எல்லாம் 3 பேரும் ஓடி போயிடுறாங்க. அதோட முடிஞ்சு போயிடுது இந்த சீன். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி 4th act. ஒரே ஒரு சீன் தான். த லாஸ்ட் 5th actல அதுவும் ஒரே ஒரு சீன் தான், 5th சீன். இந்த சீன் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இது 5th act, only one scene. இது சீன் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் சொல்லுவாங்க. ஃபர்கிவ்னஸ் இந்த டிராமாவே டிராமா ஆஃப் ஃபர்கிவ்னஸ் சொல்லுவாங்க. ஃபர்கிவ்னஸ். இப்போ மறுபடியும் அந்த மியூசிக் கேட்குது. மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த 6 பேரும் அப்படியே இந்த பிராஸ்பரோனுடைய இருப்பிடத்துக்கு வராங்க. ஏரியல் ஒரு பாட்டு பாடி அந்த 6 பேரும் அப்படியே வாடி வதங்கி போயிருக்கான். பயந்து போய் வாடி போய் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அப்படியே வாடி போயிருக்கான். பயம் காட்டிடுச்சு ஏரியல். பயத்துல ஆனா தன்னுடைய தவறை உணர்ந்திருக்காரு ஆலன்சோ. அந்த 6 பேரையும் கொண்டு வந்து அப்படியே ஒரு பாட்டு பாடுது. அந்த பாட்டை பின்தொடர்ந்து அப்படியே வர்றாங்க. வந்த உடனே பிராஸ்பரோனுடைய இருப்பிடத்திற்கு வந்த உடனே பாட்டு நின்றுடுது. ஆலன்சோ பார்க்குறான். பார்த்த உடனே பிராஸ்பரோனுடைய அந்த செல்லுக்கு உள்ளுக்குள்ள ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. செஸ் கேம் ஆடுறாங்க. அதை வெளியில இருந்து பார்க்கிறாரு. தன்னுடைய மகன் அங்க இருக்கான். ஆலன்சோவுக்கு சந்தோஷம் தாங்கல.
தன்னுடைய மகன் இறந்து போய்விட்டான் என்று நினைச்சவங்க கண் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபெர்டினாண்ட் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஆலன்சோவுக்கு மகிழ்ச்சி தாங்கல. மகனே அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. அங்கே 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பாவை பார்த்தோன்னே அப்பா உயிரோட இருக்காருன்னு ஆலன்சோக்கு தெரிஞ்ச உடனே ஃபெர்டினாண்ட் வேகமாக ஓடி வரான். ஓடி வந்த உடனே 2 பேரும் வந்துடுறாங்க. மற்ற எல்லாருமே வந்துடுறாங்க. ப்ராஸ்பரோ இருக்காரு. ஆனால் ப்ராஸ்பரோவை யாருக்கும் அடையாளம் தெரியல. ஏன்னா வருஷம் 12-13 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, யாருக்கும் ப்ராஸ்பரோன்னு தெரியல. ஆனால் ப்ராஸ்பரோ இருக்காரு. உடனே ஃபெர்டினாண்ட் வந்து மிராண்டாவை அறிமுகப்படுத்துகிறான். அறிமுகப்படுத்தின உடனே அப்பா வந்து ஒத்துக்கிறார். அவங்களுடைய 2 பேருடைய மேரேஜையும் பண்ணுறதுக்கு சரி பண்ணட்டும். ஏன்னா தான் வந்து இவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்கோம், தன்னுடைய மகன் உயிரோட திரும்பவும் கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு அழகான பொண்ணை தன்னுடைய மகன் விரும்புகிறான். ஓகே, அந்த திருமணத்தை அவர் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட உடனே இப்போ ஆலன்சோ எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு ஆலன்சோ ரியலாக பேசுகிறான். இது மாதிரி நான் வந்து தவறு செஞ்சுருக்கேன், அந்த தவறுக்காகத்தான் கடவுள் வந்து உன்னை அழிச்சிட்டாருன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் திருந்தின உடனே மீண்டும் உன்னை கடவுள் என்கிட்ட சேர்த்துட்டாரு. அதனால் உன்னுடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. நீ மிராண்டாவை திருமணம் செய்திருந்தா எனக்கு வருத்தமே இல்லை. அதே சமயத்தில் தன்னுடைய மகள் அந்த ஆப்பிரிக்கன் பிரின்ஸை திருமணம் செய்து கொள்றா இல்லையா, அந்த கிளாரிபெல் என்ற தன்னுடைய மகள். ஆனால் அவளுக்கு பிரியம் இல்லை. ஆப்பிரிக்காவில் போய் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு அந்த ராஜாவை போய் கட்டிக்கிறது அவளுக்கு விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லைனாலும் கொண்டு கட்டி வச்சுட்டு வரான் டியூனிஸ்க்கு போய் ஃபர்ஸ்ட் சீனில். அதனால சரி, மகளுக்கு விருப்பம் இல்லாத திருமணத்தை செஞ்சிட்டோம், பையனுக்காவது அவன் விரும்பினது செஞ்சிருவோன்னு அவர் விருப்பத்தை அவர் அக்ரி பண்ணுறாரு. அக்ரி பண்ணோடனே ப்ராஸ்பரோவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. இப்போ ப்ராஸ்பரோ தான் யார் என்று வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினோடனே கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆலன்சோவுக்கு அப்படியே ப்ராஸ்பரோ நீங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஆலன்சோ. ஆலன்சோ மன்னிப்பு கேட்ட உடனே ப்ராஸ்பரோ, ஐயோ நீங்கள் கிங் பரவாயில்ல, ஏன்னா 2 பேரும் எளிமையாக இருந்தவங்க ஆரம்பத்தில். மன்னிப்பு கேட்டவுடனே ப்ராஸ்பரோ ஃபர்கிவ்ஸ் ஆலன்சோ, ஒன்றாயிடுறாங்க. இப்போ ஆண்டனியோ செபஸ்டியன் 2 பேருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனால் அவனுங்க மைண்டு என்னங்கிறது ப்ராஸ்பரோவுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டனியோ ப்ராஸ்பரோவை கொண்டவன் உயிரோடு இருக்கார், அண்ணன் உயிரோடு இருக்காருன்னு அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அப்படின்னு. செபாஸ்டியன் ஆலன்சோவை கொல்ல முயற்சிச்சவன், அவனுக்கும் ஷாக் ஆகிடுச்சு. இப்போ ப்ராஸ்பரோ அவங்க 2 பேர்ட்டையும் போய் ஒரு அசைடு ஸ்பீச் அப்படின்னா ஒரு கேரக்டர் தான் மனசுக்குள்ள என்ன நினைக்குதுங்கிறத ஆடியன்ஸ் கிட்ட சொல்லணும். ஆடியன்ஸுக்கு நான் என்ன நினைக்கிறேங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியணும், ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி அது மாதிரி பேசுறது தான் அசைட் ஸ்பீச்னு பேர். இப்போ சினிமாவில் எல்லாம் அப்படின்னா, இப்போ ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து பாவா நான் உன்னை வச்சுக்கிறேன், எப்படியாவது உன்னை நான் சும்மா ஏமாத்திட்டு இருக்கேன், உன்னை கொன்னுடுவேன் பார் மனசுக்குள்ள, அப்படி மனசுக்குள்ள நினைப்பான். ஆனால் வெளியில பார்க்கும்போது பாவா அப்படின்னு எல்லாம் கொஞ்சுவான், ஆனால் மனசுக்குள்ள இப்படி நினைப்பான். இப்படி நினைக்கிறத இவன் என்ன நினைக்கிறாங்கிறத வாய்ஸ் மாத்திரம் கொடுத்துடலாம். வாய்ஸ் கொடுத்துட்டா ஓ இந்த கேரக்டர் இப்படி நினைக்குது, ஆனால் முன்னாடி பார்த்தா நல்லவங்க மாதிரி நடிக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அங்கே எப்படி பண்ண முடியும்? அப்போல்லாம் மைக்கு எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எப்படி பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சுக்கோ. இப்போ இந்த ப்ராஸ்பரோ கேரக்டர் என்ன பண்ணோம்னா, இப்போ மற்றவங்கெல்லாம் இங்கே நிற்பாங்க, ஆண்டனியோ இப்படி வச்சுக்கோ. ஆண்டனியோ செபாஸ்டியன் நீங்கள் 2 பேரும் என்ன செஞ்சீங்க, என்ன பிளான் பண்ணீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும், இப்படி வச்சுட்டு பேசுவோம். இப்படி பேசுனா ஆண்டனியோ செபாஸ்டியனுக்கு மாத்திரம் இது கேட்குது, மற்ற கேரக்டருக்கு இது கேட்கலைன்னு அர்த்தம். இதுதான் அசைட் ஸ்பீச்னு பேர். நீங்கள் ஷேக்ஸ்பியனுடைய நாடகங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டில் அசைட்னு போட்டிருக்கோம். அப்போது இந்த பக்கம் இருக்கிற எந்த கேரக்டருக்கும் கேட்காது. அப்படி சப்போஸ் இப்படி இருந்தாங்கன்னா இப்படி வச்சுக்குவோம். இப்படி வச்சா அந்த கேரக்டர்ஸ்க்கு எதுவும் கேட்கல. இப்போ நான் பேசுறது ஆடியன்ஸுக்கு தான் கேட்குது, இவங்களுக்கு இது கேட்கல. இவங்க பாட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, எதோ பண்ணிட்டு இருப்பாங்க, நான் இப்படி பேசிகிட்டு இருப்பேன். இது மாதிரியான ஒரு ஸ்பீச், இதுக்கு அசைட் ஸ்பீச்னு பேர். இந்த அசைட் ஸ்பீச்சில் ப்ராஸ்பரோ செபாஸ்டியன் கிட்டையும் ஆண்டனியும் பார்த்து நீங்கள் 2 பேரும் என்ன செஞ்சீங்க, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே 2 பேரும் நடுங்கி போயிடும். ஐயோ ஏன்னா இவனுங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டான்.
ஆலன்சோவும் ப்ராஸ்பரோவும் ஒன்றா சேர்ந்துட்டான். ஆலன்சோனுடைய தம்பி செபாஸ்டியன், ப்ராஸ்பரோனுடைய தம்பி ஆண்டனியோ. இவன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா இவங்க 2 பேரும் கொண்டே விடுவானுங்க. அப்போ தெரிஞ்சு போயிடும். ஐயோயோன்னு போய் அண்ணா தப்பு பண்ணிட்டேனான்னு ஆண்டனியோ ப்ராஸ்பரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அங்கே செபாஸ்டியன் ஆலன்சோ கிட்ட மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்டவுடனே எல்லாருமே ஃபர்கிவ்னஸ், எல்லாம் முடிஞ்சிருது. இப்போ மறுபடியும் அந்த 3 பேரையும் கொண்டு வந்து சேர்த்துருது. ஏரியல் கேலிபன் வந்துடுறான், 10 கிலோ வந்துடுறான், அந்த ஸ்டீஃபனோ என்கின்ற ட்ரங்கட் பட்லர் 3 பேரும் வந்துடுறாங்க. 3 பேரும் வந்த உடனே இங்கே இருக்கிற எல்லாத்த பார்த்தோடனே ராஜா உயிரோடு இருக்கீங்களா, ஐயோ நீங்களும் அப்படின்னு இவங்க வந்துட்டு என்னடா நீங்களும் உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் ஒன்று சேர்த்துறாங்க. கடைசியில் ரொம்ப அருமையாக இந்த சீன் இருக்கு. எல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ ப்ராஸ்பரோ கேலிபன் இப்போ எல்லாரும் ப்ராஸ்பரோ கிட்ட நீங்கள் இனிமேல் இந்த காட்டில் இருந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. மிராண்டாவை பார்க்குறாரு. மிராண்டாவுக்கும் எப்படியும் மேரேஜ் பண்ணால் ஃபெர்டினாண்டோட போய்த்தானே ஆகணும். அப்போ நீங்களே இங்கேயே வந்துருங்க, நீங்கள் ஏன் இங்கேருந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ப்ராஸ்பரோவுக்கும் சரி போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. முடிவுக்கு வந்தோடனே கேலிபனை கூப்பிட்டு கேலிபன் தட்டி கொடுத்து, கேலிபன் நான் வந்து என்னுடைய நாட்டுக்கு நான் போகிறேன், இனிமேல் இந்த தீவு உனக்கு சொந்தமானது, நீயே இந்த தீவில் இப்படியெல்லாம் பண்ணிக்கோ, நல்ல இப்படி செய் அப்படி செய்யணும் நல்ல அட்வைஸ் பண்ணி அந்த தீவை ஒப்படைக்கிறாரு. கேலிபனுக்கு அப்படியே மனசில் என்ன சொல்கிறதுனே தெரியல. ப்ராஸ்பரோ கிட்ட நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட ரொம்ப இப்படிலாம் திட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்ப மன்னிப்பு கேட்குறான் கேலிபனும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இது உன்னுடைய பகுதி, உங்கள் அம்மாவுடைய பகுதி, அதனால நீ இருந்துக்கோ, நான் உனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருப்பேன், ஆனால் நீ தான் கற்றுக்கல அப்படின்னோடனே அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கேலிபனும் மன்னிப்பு கேட்குறான். இப்போ ப்ராஸ்பரோ போகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. ஏரியல் அப்படியே வந்து முன்னாடி நிற்குது. ப்ராஸ்பரோவுக்கு மட்டும் தெரியுது, ஏன்னா எல்லாம் போகிறாங்க, எனக்கு விடுதலை அப்படிங்கிற சென்ஸில் அது கேட்குது. உடனே ப்ராஸ்பரோ ஏரியலை பார்க்குறாரு. ஏரியல், உனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் நான் தரேன், கடைசியாக இந்த வேலையை மாத்திரம் செஞ்சிரு, உனக்கு முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்ன வேலை சொல்லுங்க, நான் உடனே செய்கிறேன் அப்படின்னு ஏரியல் சொல்லுது. நாங்கள்லாம் அந்த ஷிப்பில் ஏறும். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஷிப் வருது. அந்த ஷிப்பு உடஞ்சி போச்சுன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏரியல் வந்து அப்படி காமிச்சிட்டு அந்த ஷிப்பையும் அதில் இருக்கக்கூடிய செயிலர்ஸ் எல்லாரையும் பத்திரமா வச்சிருக்கு. இப்போ அந்த ஷிப் வருது. அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாலுமிகளும் அந்த ஷிப்பு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. அப்படியே எல்லா மாலுமிகளும் அப்படியே ஒருத்தன் கூட சாவலை, எல்லாரும் உயிரோட வந்து நிற்கிறான். நின்ன உடனே இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ப்ராஸ்பரோ சொல்கிறாரு, இப்படி நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. செஞ்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லாரும் இப்போ சொல்லுது, நாங்கள் எல்லாம் அந்த கப்பலில் ஏறி உட்காந்துக்கிறோம், நாங்கள் வந்து இப்பொழுது மிலன் நாட்டை நோக்கி நாங்கள் போகணும். அப்படி போகும்போது நீ இந்த கப்பல் போகிறதுக்கு அந்த திசையை நோக்கி நல்ல காற்று ஒன்றை நீ, ஏன்னா இது வந்து த ஸ்பிரிட் ஆஃப் ஏர், நீ அந்த எங்களுடைய கப்பல் நகருவதற்கு நல்ல காற்று ஒன்றை நீ உருவாக்கு, நீ உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவ்வளவு சந்தோஷத்தில் எல்லாரும் அந்த கப்பலில் ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு அருமையான பாடல் ஒன்றை பாடிக்கொண்டே ஒரு நல்ல காற்றை உருவாக்குது. இந்த காற்றை உருவாக்கின உடனே எல்லோரும் போகிறாங்க. கேலிபன் மட்டும் இந்த தீவில் இருக்கான். கேலிபனுக்கு அப்படியே தன்னுடைய பகுதி கிடைச்சிருச்சின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், ப்ராஸ்பரோ எல்லாரும் போகிறாங்களேங்கிற வருத்தத்திலேயே அவன் எல்லாரையும் வழி அனுப்புகிறான். எல்லாரும் பத்திரமா போய் சேராங்க. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த பிளே. இதோட இந்த ட்ராமா முடியுது. இதை ட்ராஜடின்னு சொல்கிறதா காமெடின்னு சொல்கிறதா அப்படின்னு ஒரு டவுட். ஏன்னா இதில் நிறைய ட்ராஜிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு அரசனை துரோகம் பண்ணுறது, ஒருத்தனை வந்து காட்டுக்குள்ளே அனுப்புறது, சின்ன குழந்தைய வந்து கப்பலுக்குள்ளே வச்சு அனுப்புறது, இது மாதிரியான ட்ராஜிக்ஸ் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் நிறையா ஒரு டெம்பஸ்ட்டு புயல், அந்த புயலில் கப்பலே நொறுங்கிறது, அப்படியே ஒரு பெரிய உணவை கண் முன்னாடி காமிச்சு எல்லாத்தையும் உணவு இல்லாமல் ஆக்குறது, பட்னி போட்டு வைக்கிறது, இவனை வந்து ஒரு லாக் உட்டு சுமக்க வைக்கிறது ஃபெர்டினாண்டை, இது மாதிரி ட்ராஜிக் எலிமெண்ட்ஸும் உள்ளே இருக்குது. அதனால இதை ட்ராஜடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிளே எண்ட்ஸ் இன் ஹாப்பினஸ், கடைசியில் சந்தோஷத்தில் முடியுது. அதனால இது ட்ராஜிக்கல் பிளே இல்லை. சரி, சந்தோஷத்தில் முடியுது, இது காமெடின்னு சொல்லலாமா அப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைய ட்ராஜிக் எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. அப்போ காமெடின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ட்ராஜடியே கிடையாது, எல்லாம் காமெடி தான்.
ஆனால் இதில் நிறைய நடுவில் கொஞ்சம் ட்ராஜிக் எலிமெண்ட்ஸும் உள்ளே இருக்குது. அதனால இதை காமெடின்னு சொல்ல முடியாது. அப்போ இதை என்னன்னு சொல்கிறது? இட் இஸ் அ ரொமான்ஸ். இதை ஒரு ரொமான்டிக் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க, ரொமான்ஸ்னு சொல்லுவாங்க. விண்டர்ஸ் டேல் அப்படின்னு ஒரு ஷேக்ஸ்பியருடைய பிளே, த விண்டர்ஸ் டேல், சிம்பலின், இதெல்லாம் ரொமான்டிக் பிளேஸ். ஸோ இந்த சிம்பலினை போல, த விண்டர்ஸ் டேலை போல டெம்பஸ்டும் ஒரு ரொமான்டிக் பிளே. இட் இஸ் அ ரொமான்ஸ். இது ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் த கேரக்டர் ஆஃப் ப்ராஸ்பெரோ ஷேக்ஸ்பியரை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிளே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஷேக்ஸ்பியர், இதான் லாஸ்ட் பிளே, தன்னுடைய புகழின் உச்சத்தில் இருக்கிற ஷேக்ஸ்பியர் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய கிராமத்துக்கு போயிடுறார். அதே மாதிரி ப்ராஸ்பர் எல்லா துன்பங்களையும் அனுபவித்தவர் ஷேக்ஸ்பியர். ஒரு சாதாரண மனிதனாக லண்டனுக்கு வந்து தன்னுடைய மிகச்சிறந்த அறிவாற்றலினால் எல்லா மக்களையும் கவர்ந்து பல்வேறு நாடகங்களை எழுதி ஒரு குளோப் தியேட்டர் என்ற ஒரு தியேட்டருக்கு சொந்தக்காரராகி, அப்போ எல்லாருக்கும் எவ்வளவு இவர் மேல வெறுப்பு இருந்திருக்கும். ஒருத்தர் சாதாரணமாக உள்ள வந்து, இப்போ சினிமாவுக்குள்ளேயே சாதாரண ஒரு ஆள் வந்து சக்க போடுறான்னு வச்சுங்க, கூட இருக்கவன்லாம் கூட நேராக இருக்கும்போது நல்லா சொல்லுவான், வெளியில் போய் அவனை பற்றி ரொம்ப வைத்தெரிச்சல் தான் இருப்பான். ஸோ அது மாதிரி எல்லாருடைய வெறுப்பு எரிச்சல்லையே இருந்து அதையே பார்த்துக்கிட்டு இருந்தவர் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அமைதியாக தன்னுடைய ஊருக்கு போய் அங்கே 4 வருஷம் இருக்கார். 48வது வயசில் இதை முடிக்கிறாரு, ஊருக்கு போகிறாரு. 4 இயர்ஸ் இருந்து தன்னுடைய 52வது வயதில் இறந்து போயிடுறாரு. அதே மாதிரி ப்ராஸ்பரோ பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம் துன்பங்களை அனுபவிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார். அதே மாதிரி எல்லா துன்பங்களையும் அனுபவித்த ஷேக்ஸ்பியர் கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. இதை பார்க்கும்போது ஷேக்ஸ்பியர் தன்னை வைத்து தான் இந்த ப்ராஸ்பரோ என்ற கேரக்டரை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஸ்பரோ கேரக்டர் ரிசம்பிள்ஸ் ஷேக்ஸ்பியர் என்ற ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த ட்ராமாவில் எந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸும் மிஸ் பண்ணாமல் நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சு என்ஜாய் பண்ணி இருந்தீங்கன்னா நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.